விரல் பட்டுச்சு, வலிக்கல. 5 மாதம் தூக்க முடியாத கரங்களை இயேசு தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறார். இந்த 3ஆம் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். போதும். ஜாதிகளுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? கொடி ஏற்றும் தேவன் கைகளை சட்டி. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், இதே மாதம் 15ஆம் நாள் ஒரு சரித்திர நிகழ்வு டெல்லி செங்கோட்டையிலே நடந்தது. என்ன அது? ஒரு கொடி இறக்கப்பட்டு மூவர்ண கொடி மேலே ஏற்றப்பட்டது. எதற்கு அடையாளமாக? அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய நாடு விடுதலையாயிற்று, அந்நிய புத்திரன் கையிலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம் என்பதற்கு அடையாளமாக ஒரு வெற்றி கொடி கைகளை தட்டி. அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் பொழுது வெற்றி பெற்றால் கொடியேற்றுவார்கள். சத்துருவின் கொடியை கீழே தள்ளி தன் கொடி அங்கே பதாகையை அங்கே ஊன்றுவார்கள். இன்றைக்கு இறைவன் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்காக ஒரு கொடியேற்ற போகிறேன். தை பொங்கல் அன்றைக்கு மதுரை பக்கத்துலலாம் காப்பு கட்டுன்னு ஒன்று கட்டுவாங்க. அந்த என்ன பூ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பூ இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. பழையவைகள் போதலும் புதியவை புகுதலும். பழசெல்லாம் போட்டு எரிச்சிருவாங்க. நாமளும் இன்னைக்கு ஒரு கொடி ஆண்டவர் உங்களை வீட்டு முன்னாடி ஏற்ற போறாரு. பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, என் பிள்ளை இனிமேல் வெற்றி பெற்றவனா நிற்க போகிறான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யாத்திராகம் 15:3 சொல்கிறது, கர்த்தரே இச்சத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று. 2 நாளாகம் 20:6 வாசித்து பாருங்களேன். கர்த்தருடைய கரத்தில் வல்லமையும் சத்துவமும் இருக்கிறதாம். இந்த தேவன் இன்று இரவு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க 3 நாட்கள் கூட்ட முடிவிலே ஆண்டவர் உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு ஒரு வெற்றி கொடுக்க போகிறேன். கைகளை தட்டி ஜெயம் கொடுக்க போகிறேன். மகா பெரிய ராஜா, இரவில் ஆன சந்திரனையும் பகலில் ஆன சூரியனையும் உண்டாக்கினவர், காற்று திசை 4ஐயும் தன் கரத்தில் பிடிச்சிருக்கிறவர், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை கடவாதிருக்கும்படி எல்லைக்குறையை ஸ்தாபித்து அங்கே நில், மிஞ்சி வராத என்று கட்டளையிட்ட இறைவன். மகாராஜா மகளே, இன்று இரவு உன் தோல்வி, உன் வேதனை, உன் சோதனை, உன் இழப்பு, உன் கண்ணீர், உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உன் தலையை உயர்த்தி உனக்கு ஒன்று வெற்றி கொடி உயர்த்த போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 24ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? ஆண்டவர் உண்டென்று நம்புகிறோம், நன்று. அவருக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறோம், நல்லது. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று நம்புகிறோம், நல்லது. ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்றோம், பார்த்துக்கங்க. என்ன மிஸ்டேக் தெரியுமா? அவருடைய வல்லமையை நம்முடைய மூளை அறிவுக்கு சுருக்கி வைத்து விடுகிறோம். அவ்வளவுதான். என்னால் இவ்வளவுதான் முடியும், அவரால் இவ்வளவுதான் முடியும். டாக்டரே கைவிட்டாங்க பிரதர், இனி என்ன? நோ ஹோப். வக்கீல் எப்படி சொல்லிட்டார்? நோ ஹோப். இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற சக்தி படைத்த ஒரு ஒப்பற்ற தெய்வம் உன்னுடைய குல தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய மூளை அறிவிலே அடங்குகிற வல்லமை இல்ல, அவருடைய வல்லமை. 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருக்கிறவர்,
ஒரு நட்சத்திரம் என்பது நீ கிறிஸ்மஸ் ஸ்டாரில் இந்த உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஈச்சலும் பரம்பையும் வச்சு பேப்பரில் அந்த நட்சத்திரம் இல்லைங்க. உள்ள மெழுகுதிரி வைப்பான், பெரிய பல்பு வைப்பான், காம்படிஷனில் நடக்கும் உங்களுக்கு போட்டி, கோல போட்டி மாதிரி நட்சத்திர போட்டி. ஒரு நட்சத்திரம் என்பது பூமியை போல 9 மடங்கு பெரியது. எவ்வளவு பெரியது? 9 மடங்கு. 9 பூமி உருண்டைகளை ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே போட்டு பூட்டி விடலாம். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் ஏழை தன் வலது கையில் வைத்திருக்கிறாராம், கைகளை தட்டி. அந்த நட்சத்திரம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷத்தில் 1,60,000 மைல் வேகத்தில் போனால் 75 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நட்சத்திரத்தை போய் அடையலாம். அதாவது இப்போ பையன் யாரா இருக்காங்களா? இது ஜேக்கப் பையன் மருமகன்னு வச்சுக்கோங்களேன். மருமகனால கல்யாணம் ஆகுது, வெக்கப்பட்டு ஓடிடாத. சரின்னு எங்க பொண்ணுன்னா நட்சத்திரத்தில் பொண்ணுங்க. இந்த நட்சத்திரத்தில் பொண்ணு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு. சொல்றாரு, என் வீட்டுக்காரர் நாகர்கோவிலில் பார்வதிபுரத்தில் இருக்காரு, அங்கதானே இருப்பாரு. செய்தி போய் சொல்லிட்டு வாங்க, நற்செய்தி, பையன் பிறந்திருக்கான்னு. அங்கேருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு, ஒரு ராக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க வேலைக்காரன் டிரைவர் புறப்பட்டு வரான். எவ்வளோ ஸ்பீடில்? ஒரு நிமிஷத்திற்கு எவ்வளோ மைல் ஸ்பீடு? 1,60,000 கிலோமீட்டரில் மைல். 2 கிலோமீட்டர் சம்திங் தான் ஒரு மைல் நினைக்கிறேன். 1,60,000 மைல் ஸ்பீடில் புறப்பட்டு வராரு. பூமியில் அவங்க தாப்பனார்ட்ட சொல்லும் போது பையனுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை தான் உன் தெய்வம் ஏழை கையில் வைத்திருக்கிறார், கைகளை தட்டி. அந்த தெய்வத்தை தான் பெயிண்டும் பிரஷையும் வச்சு அடிச்சு 4 சட்டத்தை போட்டு ஒரு படத்தை வச்சு கண்ணாடி போட்டு ஜீசஸ் பாரு அப்படிங்கிற. ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்தது போல ஒரு போட்டோ, கெத்செமனேல ஜெபிப்பது போல ஒரு போட்டோ, நெஞ்சை கிழித்து கொண்டிருப்பது போல ஒரு போட்டோ, சிலுவையில் தொங்குவது போல ஒரு போட்டோ. அறிவு வேண்டாம் நமக்கு? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. எங்கும் வியாபித்திருக்கும் சர்வ வியாபி அவர், அரூபி. இந்த அருபியான தேவனை நீ ஒரு போட்டோக்குள்ள பார்க்கறதுனால தான் சக்தி அந்த போட்டோக்குள்ளேயே அடங்குறது மாதிரி மூளைக்குள்ள அடக்கி வச்சு விடுற. உன் மூளைக்கு மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி பொருந்திய ஒரு தெய்வம். அவர் உண்டாக்கின கோலங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியுமா சிஸ்டர்? முடியாது. அதுல ஒரே ஒரு கோலத்தில் பூமியில தும்மாந்துண்டு ஒரு எலுமிச்சம்பழம் தடியில் உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்றான். உண்டா இல்லையா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அட பஞ்சில் வச்சு மூக்கில் பஞ்சு வச்சு படுத்து எங்க போறேன்னு தெரியுமாடா உனக்கு? நம்மாலும் ஏசுதா கிறிஸ்தா ஃபுல்லா டாஸ்மாக் ஏத்திக்கிட்டு அவனும் கேட்கறான், அல்லேலூயாக்காரங்க கத்துறாங்க வரு, அல்லேலூயாக்காரங்க கத்துறானாமா. செத்தன்னைக்கு படுக்கையில் வச்சு பஞ்சு வச்சிருக்கோம். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. குழந்தை கூட சிரிக்குதுங்க. கிரைனட்ல கொத்தி வச்சிருப்போம். பணக்காரனாச்சே. அப்போ உங்க ஊர்ல தான் பணம் செழிப்பா தானே இருக்குது. கிரைனட் கலர், ரெடிமேட் கலர் தான் உங்க தக்கலையில் அல்போன்சா, அர்லானந்தா நிறைய விற்குது. இப்போ வாங்கி அதில் எழுதியிருக்கான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. கந்தகத்தள்ளி தலையில் போடுவார். பார்த்துக்க, படுக்க வச்சுக்கிட்டு போதகர்கள் புழுகிற புழுகு எக்கச்சக்க புழுகா இருக்கும். பார்த்துக்கங்க. இவரை போற ஒரு தர்மகர்த்தா, தான பிரபு, சாந்த சுரபி, ஒரு 24 மணி நேரம் இலக்கண பிழை இல்லாமல் கட்ட வார்த்தை பேசுவாங்க. சாந்த சுரபியா. சர்ச்சுக்கு லைட் வாங்கி கொடுத்தார், டெஸ்க் வாங்கி கொடுத்தார், 10 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தார். தெரியாதா? மனைவி 24 மணி நேரம் அடிப்பான், பிள்ளைகளை நைய படைப்பான், ஒன்றும் நல்லது செய்ததில்லை. என் ஃப்ரெண்டு ஒரு போதகர், நானும் அந்த அடக்காராதனைக்கு போயிருக்கேன், பஞ்சு வச்சு படுக்க வச்சிருக்கு.
இவரை போல நல்ல மனிதன் கர்த்தர் நீதியின் கீழும் கொடுப்பார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பேசிட்டு இருந்தா ஒரு குத்துன பின்னாடி இருக்கு. என்ன பிரதர் ஏன் இப்படி புழுகிறீங்க? எனக்கு புழுகாட்டி விட மாட்டாங்க, நம்மளை படுக்க வச்சிருவாங்க, பேசாம இருங்க. தெய்வம் பெரியவருங்க, கைகளை சட்டி. அவரை மூளையிலெல்லாம் அடக்க முடியாது தம்பி, வேணா கிரைனட்ல கொத்தி வச்சுட்டு படு, அவர் வரும்பொழுது தெரியும் உன் நிலைமை என்ன என்று. கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜா. இந்த மூளைக்குள்ளே அவருடைய வல்லமையை சுருக்குவதை இன்றோடு நிட்டுவிட்டு அவருடைய கர்த்தர் யார் என்பதை வீட்டில் போய் யோசித்து மட்டமெல்லாம் படுத்துக்கிட்டு யோசித்து பாருங்க. தெய்வம் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, பராக்கிரமம் என்ன, யோசித்து பாருங்கள். அவர் நாமத்தை கேட்கும் பொழுது சொல்லுங்க, என் நாமத்தை கேட்பானேன் அது அதிசயம். கைகளை சட்டி. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாட்டி, அம்மா, அப்பா, சாதாரணமான தெய்வம் அல்ல உங்கள் தெய்வம், துடியான தெய்வம். எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, துடியான தெய்வம் அல்ல, மகா துடியான தெய்வம். கைகளை தட்டி. வைராக்கியம் கொண்டு எழுந்திருக்கிற தெய்வம், உலகத்தை உண்டாக்கினர். அவர் சொன்னார், உனக்காக நான் கொடியேற்றேன்டா இந்த நாளில். கைகளை tonight expecting a miracle right now, brother and sister. He is almighty God, is living God. இந்த இரவு உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். யாத்திராகமம் 17:15 சொல்லுகிறது, யெகோவா நிசி என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. கர்த்தரின் கொடி எங்கள் வெற்றி கொடி என்று அர்த்தமாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு காட்டில் போய் இப்படி உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஒரு மரக்கிளையில் ஒரு குருவிக்கூடு ஒன்று, அந்த பறவை 4 குஞ்சுகள். அந்த குஞ்சுகளுக்கு தாய்ப்பறவை இரையூட்டும் அது வாயை திறப்பதும் அழகாய் கத்துவதும் ரசித்து கொண்டே இருந்தார். என்ன இன்பமா இருக்கிறது இயற்கை. அந்த தாய்ப்பறவை பறந்து போய் இறை கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு ஊட்டி ரசித்து கொண்டிருந்தது. ஆனால் அதிக நேரம் இந்த இன்பம் நீடிக்கவில்லை. காரணம், கொடூரமான ஒரு பாம்பு, சர்ப்பம் ஒன்று அந்த மரத்தின் மேல் ஏறி போய்கொண்டே இருக்கிறது. எதற்கு? அந்த 4 குஞ்சுகளை விழுங்கி தன் பசியை தீர்த்துக் கொள்வதற்காக. சட்டென்று தாய்ப்பறவை அந்த சர்ப்பத்தை பார்த்தது. அதை நிலை கொள்ள முடியல, கீச்சிட்டது, கூப்பாடு போட்டது, ரெக்கைகளை அடித்தது, பறந்தது, அந்த பாம்பை கொத்தி பார்க்கிறது. அது அசைந்த பாடில்லை. தாய் பறவை கடைசி வரை போராடி பார்த்தது. இவருக்கோ ஒன்றும் ஓடவில்லை, என்ன செய்யலாம் என்று தன் குஞ்சுகளை காப்பாற்ற. திடீரென்று யோசித்த பறவை சட்டென்று பறந்து போய்விட்டது. இவர் நினைத்தா, என்னடா இந்த தாய்க்கு பாசமே இல்லை, விட்டுட்டு போயிட்டாளே. போய் ஒரு நிமிடமாயிருக்கும், எங்கேயோ போய் ஒரு மரக்கிளை ஒன்றை ஒடித்து தன் வாயிலை கவ்விக்கொண்டு வந்தது. இலை தலைகளோடு சேர்ந்து ஒரு நீலக்கூடை. இப்ப அந்த பாம்பு சரியாக அந்த கூட்டு பக்கத்தில் போய் நின்று தன் குஞ்சுகளை விழுங்குவதற்காக வாயை திறக்க தாய்ப்பறவை வர சரியா இருந்தது. அந்த கிளையை கொண்டு வந்து கூட்டின் மீது அப்படி போட்டது. அந்த கிளையின் ஸ்மெல், அந்த வாசம், அந்த ஹெர்பல், அந்த பச்சிலையின் வாசம் பட்ட உடனே அந்த பாம்பு மேலே இருந்து சொத்துன்னு கீழே ஒளிஞ்சு பாருங்க, காத தூரம் கன நேரத்தில் பறந்து போய்விட்டது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கிராமத்துக்கு போனார், ஆதிவாசிகளை பார்த்து கேட்டார், இப்படி ஒரு சம்பவம் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது, அந்த கிளை என்னன்னு. அந்த ஆதிவாசிகள் தலைவர் சொன்னார், ஐயா, அது வேறொன்றும் இல்லை, அந்த குளைக்கு பாம்பு விரட்டி குளை என்று பெயர். அந்த தாய்ப்பறவை தன் முயற்சினால் முயன்று பார்த்தது. இனி முடியாது என்று தீர்மானம் பண்ணின உடனே இதை வீழத்தல்ல, எதை ஒடித்து கொண்டு வந்து போட்டால் அதுக்கு தெரியும், கொண்டு போய் ஒடித்து கொண்டு வந்து போட்டு விட்டது. 2000 வருஷங்களுக்கு முன்பும் அப்படித்தான். சத்துரு வாயை திறந்து உன்னையும் என்னையும் கபாலிகரம் செய்வதற்கு எத்தனித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஈசாயின் கிளையை முறித்து சிலுவையிலே போட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி வந்தது, ஜெயம் வந்தது, விடுதலை வந்தது, ரட்சிப்பு வந்தது.
உலகத்தின் நாம் விடுதலையோடு தலை நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தோம். கைகளை தட்டி சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சக்தி நமக்கு வந்தது. சத்துருவை கண்டு ஓடிக்கொண்டது நாம் அவன் தலையை மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாய் மாறிவிட்டோம். கைகளை தட்டி இயேசு கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்ற அர்த்தமும். மத்தேயு 1:21 அப்படி சொல்லுகிறது. லூக்கா 1:30 வாசித்து பாருங்களேன். சிமியோன் என்ற முதிர்ந்த பக்தன் தேவாலயத்தின் வாசலில் நிற்கிறான். மரியாளும் யோசேப்பும் இயேசுவாகிய குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்துக்குள் போகிறார்கள். எத்தனையோ குழந்தைகளை வாங்கி ஆசீர்வதித்த சிமியோன் இயேசுவாகிய குழந்தையின் தன் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு பின்வருமாறு அருள்வாக்கு உடைக்கிறான். இறைவனே, உம்முடைய அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். காரணம், இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிக்கு ஒளியாகவும் நீர் ஏற்படுத்தின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கைகளை தட்டி இரட்சணிய கொம்பு, இரட்சணிய கிளை, இரட்சிப்பின் கிளை உனக்காக சிலுவையிலே போடப்பட்டதினாலே இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். மீட்கப்பட்ட கூட்டம் நாமே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனவேதான் பக்தன் தைரியமா சொல்லுகிறான். ஏசாயா 9:2 ஏசாயா எழுதுகிறான், மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு சொன்னார். யோவான் 8:36 வாசித்து பாருங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள் என்று எழுதவில்லை, மெய்யாகவே விடுதலையாவீர்களாம். கைகளை சட்டி சங்கீதம் 80:3, 87, 80:19 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே எங்களை திருப்பும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கைகளை சட்டி 2 நாட்களும் தேவனுடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறீர்கள். காலாங்கால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவிசேஷம் அறிவிக்காத பகுதியே இல்லை. அங்கொன்றும் எங்கொன்றும் நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்கள் நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வந்திருக்கிறார்கள். அடியானும் ஒருத்தர். எல்லா கிராமத்துக்கும் வந்திருக்கேன். எல்லா பாஸ்டர் இப்போ சொல்லுவாங்க, அண்ணே என்னண்ணே இப்போ பிசாசே எங்கள் கூட்டங்களில் ஓட மாட்டேங்குது, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு போயிட்டீங்களே. 2 மணி காலையில் 8 மணி ஆகும் எங்கள் கூட்டம். அந்த காலத்தில் உங்கள் ஊரில் வந்து நான் நடத்தும் போது காலையில் முடியறதுக்கு 8 மணி ஆகும். 200 பேர் ஆடிட்டு கிடக்கும். இத்தனை ஆண்டுகளாய் வார்த்தையை கேட்டு அற்புதத்தை பார்த்து நோயை சுகமாக்கி பேய்களிலிருந்து விடுதலையாக்க நீங்கள் இன்றும் அவரை எப்படிப்பட்ட தெய்வமாய் மனதில் வைத்திருக்கிறீர்கள். கைகளை தட்டி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து அசதியாக இருந்தால் என்னவா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் வெற்றி பெற்றவர், உனக்கு வெற்றி கொடுக்க போகிறேன் என்று. நீ தோல்வியுற காரணம் அவரல்ல, நீயே தான். கைகளை தட்டி இந்த வெற்றி கொடி இன்று உன் வீட்டில் ஏற வேண்டும். ஒரு நாளும் என் அன்பு மகனே நீ சலை குனிந்து நிற்க கூடாது. சத்துருக்களுக்கு மத்தியில், அஞ்ஞானிகளுக்கு மத்தியில் இயேசுவின் தேவனானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்களை இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், தேவாதி தேவனை உன்னுடைய குலதெய்வமா ஆராதிப்பது உண்மையானால், மகா பெரிய ராஜாவாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பது உண்மையானால், இனி நீ தோற்று போவது இல்லை என்பதும் உண்மை. கைகளை தட்டி இன்றைக்கு இரவு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் சொன்னார், என் ஜனங்களுக்காக நான் ஒரு கொடி ஏற்றுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவேதான் சங்கீதம் 126:4 சொல்கிறது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறகிரப்பை திருப்புவார். திருப்பும். யாத்திராகம் 14:13 வாசித்து பாருங்களேன். நீ யுத்தம் பண்ண வேண்டாம் மகனே, நீ என் மகனானா நான் உன் தேவனானா, நீ சண்டை போடாதப்பா, கைகாலெல்லாம் வலிக்குதான். கையில் உனக்கு பாடி இல்லை, அசைய வேண்டாம், நீ சுகமா இருயா, உன் சுகத்தை நான் விரும்புகிறவன். கைகளை தட்டி நின்று கொண்டு பார், நான் இன்றைக்கு உனக்கு செய்யும் ரட்சிப்பை. கைகளை தட்டி நின்று கொண்டு பார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டாய். 2015 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கண்ட சத்துருவை இனி ஆயுள் இருக்கும் வரை பார்க்க மாட்டாய். கைகளை சட்டி கைதட்டு கைதட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா.
2 கொரிந்தியர் 2:14. எனவே தான் பக்தனாகிய பவுலடியான் எழுதுகிறான், எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடம் 2 இடம் இல்லையா, என்ன சொல்றாரு? எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி. 30 ஆண்டுகள் உலகமெங்கும் நான் போகிறேன். சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, புசிக்காமலும் குடிக்காமலும் 3 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடப்பேன். இப்பொழுதுதான் என் உடம்பு நிலைமையை கொண்டு அதை சுருக்கி இருக்கிறார்கள் 2 நாளாய். உபவாசம் பண்ணாமல் ஜெபித்தால் எனக்கு செத்தது போலவே இருக்கும். உபவாசம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்காமல் கூட்டத்துக்கு போனால் ஏதோ நான் பிரஷ் பண்ணாமல் சாப்பிட்றது மாதிரி நினச்சிக்காங்க. ஒரு மாதம் பல்லையே விளக்காமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் பிடிச்சி போயிருமா? எனவே தான் ஒவ்வொரு கூட்டங்கள் வரும்பொழுது பல மணி நேரங்கள் முழங்காலில் நிற்கிறேன், உபவாசிக்கிறேன். மதுரை விட்டு புறப்படும் பொழுது உங்களுடைய பார்சலை மொத்தமாக வாங்கி எல்லாத்த கொடுக்கணும்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வருவேன். இங்கே வந்து உட்காந்து தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கல, கைகளை தட்டி பல மணி நேரம். டாக்டர் சொன்னா இனி உபாசிக்க கூடாது. நான் இங்கே வந்த மேல்புறத்தில் அன்பு டாக்டர் பாபு அவர்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை காட்டிலும் பல ஆண்டுகள் அங்கே தான் தங்குறது. இப்போ தான் அருமனையில் பாஸ்டர் பிடிச்சிக்கிட்டாரு. அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், உபாசமெல்லாம் பண்ணக்கூடாது, டயட்டில் இருக்கணும், ஒழுங்காக ஓடணும். என்னை ஓட சொல்கிறாரு. மெடிசன்லாம் அனுப்பி கொடுத்தாரு. சொன்னார், அவருக்கு தெரியாமல் தான் உபாசம் பண்ணிட்டு வந்தேன். கைகளை தட்டுங்களை தெரிஞ்சால் திட்டுவார். என் அன்புக்குரியவர்களே, எதற்கு சும்மா வந்துவிட்டு கை வீசி விட்டு பாஸ்டர் கை நிறைய காணிக்க கொடுப்பார், தோத்திரம் பாஸ்டர் கத்துங்களா இல்லையோ அப்படி போகிறதுக்காக இல்லை. எனக்கு ஒரு தேவை உண்டு, உங்களுக்கு ஒரு தேவை உண்டு. நான் இயேசுவின் வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டு சென்று உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்க வேண்டும். உங்களுடைய தேவை என்ன? நான் விடுதலையாக வேண்டும். கைகளை தட்டி. என் சந்தோஷமே கர்த்தர் என்னை பயன்படுத்துவதாங்க. கைகளை தட்டி. என்னை வல்லமையாய் பயன்படுத்துவதா என்னுடைய சந்தோஷம். சாதாரண ஒருவன் சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் வித்தியாசத்தை என்னை பற்றி அறிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அத்தனை புயலுக்கு மத்தியில் நான் சந்தோஷமா நிற்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அங்கிள், அண்ணன், அண்ணன்னு. இவங்க தான் பாஸ்டர்ன்றாங்க. என்னை யாரும் பாஸ்டர்னே கூப்பிட்டதில்லை. என்னை அண்ணன், அங்கிள் அல்லது பிரதர், எல்லாரும் அண்ணன் தான். டென்சிங்கன்னு வந்தாங்க, அங்கிள் வந்தாங்கன்னு. இந்த திருநூர்லேருந்து காலேஜில் பஸ்ஸெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பசங்கள்லாம் வருவாங்க நம்ம மீட்டிங்க்கு. வந்து மேடை விட்டு இறங்குனதும் கன்னத்தில் முத்துவானுங்க, அங்கிள் உங்கள் சிரிப்புக்காகத்தான் அங்கிள் வந்தோம். சிரிப்பா? ஒரு போட்டோவில் கூட பல்லு காட்டாமல் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. நேற்று கூட பாஸ்டர் திட்டினாரு, கண்ணாடி போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். நல்லாவே இல்லை பாஸ்டர். என் கதையை கேட்டிங்கன்னா எனக்காக 2 மாதம் அழுது ஜெபம் பண்ணுவீங்க. அவ்வளவு நொறுக்கப்படுகிற பொழுதும் நான் சிரித்து கொண்டிருக்க காரணம் இயேசு எனக்குள் இருக்கிறார். கைகளை தட்டி. தேவனுடைய வல்லமை எனக்குள் தங்கி இருக்கிறது. எதற்காக கூட்டம்? எதற்காக அற்புதம்? எதற்காக இந்த லைட்? எதற்காக இந்த மியூசிக்? எப்படியே நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்கு ஒரு அலங்கார பொருட்களை போலதான் இது. தங்கத்திலே வைரம் பதிக்கிறோம், முத்து பதிக்கிறோம், பவளம் பதிக்கிறது மாதிரி இந்த வார்த்தையிலே இதெல்லாம் அலங்காரங்கள். கைகளை தட்டி. வார்த்தை தான் கோல்டு. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இரவு இந்த வார்த்தையை அனுப்பினது உண்மையானால், இந்த வார்த்தையை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி ஆண்டவனுக்கு பேசினது உண்மையானால் உனக்கு வெற்றி வரும் என்பதும் உண்மை. கைகளை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமே. நீங்க எந்த சபையாம் இருங்கள், எந்த மதமா இருங்கள், ராமசாமிய, கந்தசாமிய, மாரியம்மாளோ, லட்சுமி யாரா இருங்கள், எந்த சபையை சேர்ந்தவளா இருங்கள், இயேசு என்னை ஆசீர்வதிப்பான் என்று நம்பி வந்திருப்பது உண்மையானால் இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெறுவதும் உண்மை. கைகளை தட்டு. கைதட்டு, 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 கைதட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். எல்லா நாடுகளுக்கும் போகிறேன். நான் ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே உள்ள இங்கிலீஷ் ஸ்லாங்க் வந்து நான் பேசுகிறேன், இந்த ஓட்ட இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு புரியாது. அமெரிக்காவில் ஒரு ஸ்லாங்க்கு,
ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் வந்து வேற ஒரு ஸ்லாங் பார்த்துக்கோங்க. அவங்க சொன்னாங்க என்ன டிரான்ஸ்லேட்டர்ட்டாங்க. ஏன் நானும் இங்கிலீஷ் பேசுவையா, இங்கிலீஷ் எல்லாம் டப்பா விட்டு அதெல்லாம் புரியாதையான்ட்டான். இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் தம்பியும் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயாச்சு. மெயின்லைன் சர்ச் எல்லாம் ஒயிட் பீப்புள் சர்ச்சஸ். மீட்டிங் நடக்குது. முதல் நாள் டிரான்ஸ்லேட்டர், அடுத்த நாள் வந்து சொன்னாங்க இங்கிலீஷ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ், நோ ஐ டோன்ட் வாண்ட் டிரான்ஸ்லேட்டர்ட்டாங்க. எனக்கு என்னடா பழம் நழுவி பால் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்துச்சான். ஏன் இங்கிலீஷா? ஏன் இங்கே உள்ளவங்களுக்கே புரியாது. எப்படி முடிஞ்சு எல்லா இடங்களிலும் அந்த சர்ச்சில் ஒரு ட்ரெடிஷ்னல் பழக்கம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் மீட்டிங் கூப்பிட்டா காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் மீட்டிங் கூப்பிட்டுருந்தா இந்தியாவில் அங்கே பிளேக் டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க 1,86,000. ஆனால் ஆஃபரிங் கொடுக்குற வழக்கம் இல்லை. ஏன்னா இவர் பணத்துக்காக வந்திருக்கிறாரா உண்மையிலேயே பாரத்தோடு வந்திருக்கிறாரா, செக்கிங் செக்யூரிட்டி செக் மாதிரி. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சுதுங்க. இவ்வளோ பெரிய ஒரு புக்கு பைபிளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பைபிளுக்கு மேலே ஒரு பார்சல் இருக்குது. பைபிளுக்குள்ளே என்ன பார்த்தேன், எங்கள் சரித்திரத்திலேயே எங்கள் ஸ்தாபனத்தில் ரெக்கார்ட் பிரேக் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தான் காணிக்க கொடுக்குறோம், கைகளை தட்டி. காரணம் யூ ஆர் எ மேன் ஆஃப் காட். கைகளை தட்டி. நீங்கள் சீடு, ஒரிஜினல் சீடு, தேவனுடைய அசல் வித்து. நீங்கள் பணத்தை பற்றி பேசலை, உன்னை பற்றி பேசலை, இயேசுவை மட்டும் உயர்த்தி இருக்கிறீர்கள். கைகளை தட்டி. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அந்த காணிக்கை எங்க இன்னைக்கு வரை அந்த டாலர், ஆஸ்திரேலியன் டாலரை நான் செலவழிக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். அத்தனையும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஸ்திரேலியா போகும்போது கொடுத்த அந்த காணிக்கை இன்னைக்கு வரை நான் அதை செலவழிக்கவே இல்லைங்க. கைகளை தட்டி. அவங்க என்னை கனப்படுத்தினாங்க, என்னை நம்பினாங்க. இவன் பணத்தை பற்றி பேசலன்னு அது பணமாகவே எனக்கு தெரியலங்க. கர்த்தர் இருந்த ரிவார்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கைகளை அதான் செலவழிக்கல. கைகளை தட்டி. கர்த்தர் எனக்கு கொடுத்த அங்கீகாரமாய் தெரிந்தது. எனவே தான் செலவழிக்காமல் வச்சிருக்கிறேன். ஏதாவது ஆண்டவருடைய காரியத்துக்காக முக்கியமாக இன்னைக்காவது அவசரத்துக்கு தேவைப்பட்டா பார்க்கலான்னு எல்லா தேவைக்கும் அவர் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா இடங்களில் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறை மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரே ஆசை, எனக்கு இந்த இன்டோரில் பேசுகிறதே பிடிக்காது. இந்த உள்ளே பேசுகிறது, அவுட்டோரில் ஸ்டேடியத்தில் பேசணும் அப்படிலாம் நினைக்கிறேன். நமக்கு முடியுமா அது? ஆண்டவர், அது இஸ்லாமிக் கண்ட்ரி, இந்த ப்ரீச்சிங் விசாவே கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்யலாம் யோசித்தேன். மெத்தடிஸ்ட் ஆலயத்திலேருந்து கூட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திக்கி திறங்கி இருந்தாங்க. சரின்னு பேசி முடித்ததும் ஃபஸ்ட் டே மீட்டிங். நான் என்னுடைய மைத்துனரப்ப என்னோடு இருந்தார் ஊழியத்தில். அப்போ 2 பேரும் ஜெபம் பண்ணோம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஊரில் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியராக வந்தால் நல்லா இருக்குமே. ஃபஸ்ட் டே மீட்டிங்கில் லாஸ்ட் ப்ரேயரில் கடைசி ஜபத்தில் இயேசு ஒரு சகோதரின் பெயரை சொல்லி அழைத்தார். ஓடி வந்தார்கள், அவருடைய விஷயங்களை சொன்னார், சுகமாக்கினார், விடுதலை பெற்றார்கள், சாட்சி சொன்னார்கள், போய்விட்டார்கள். நாங்கள் போன உடனே அடுத்த நாள் நைட்டு 10:30 மணிக்கு என் ஹோட்டலுக்கு போன உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. பிரதர், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வருவீங்களா? கட்டாயம் வரணுமே அப்படின்னா நான் பாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன். பாஸ்டர், இப்படி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்களே, போகலாமா? அவங்க நிச்சயமாக தகுதியான குடும்பம். நம்ம நாளைக்கு போகிறோம் பாஸ்டர், பிரதர் நம்ம ரெடியாக இருங்க, கூட்டம் முடிஞ்சோ நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். சரின்னு போனால் நான் இந்த பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த கண் அப்படி அகல விழுந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய ஒரு இடத்துல ஒரே பெரிய பெரிய மாளிகை, அவ்வளோ பெரிய பங்களா, ஒரு 100 பேர் உள்ள வேலை செய்வார்கள். என்னை ராஜோபச்சாரமாக அழைத்து கொண்டு போகிறார்கள். போய் சாப்பிட எல்லாம் வச்சாங்க டேபிளில். நல்ல வேளை நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகலை. பொரிச்சது, வறுத்தது, முழுசோடு இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. நான் இந்த இவனுங்க என்னை திட்டுறானுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஏன் அங்கிள் ஒன்று வேண்டாம் வேண்டான்றீங்க? வேணும் வேணும் சொல்லுங்கள். இது வேண்டாம் அது வேண்டாம். பாஸ்டர் கேட்டால் கூட அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட ஒன்றுமே வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம், வெஜிடேரியன் போய் ஏன் அங்கிள் சொல்கிறீங்க? சும்மா எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள்.
ஒருத்தன் சாப்பிட்றவன் வரல, மதுரையில் இருக்கான். அவன் சாப்பிட்றத பார்த்து எனக்கு வேர்வையே அடிந்துடும், வேர்த்துரும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் பாவம் காக்கா குறிக்குங்க. அப்போ சாப்பிட்டாச்சு. முடிஞ்சதும் சொன்னாங்க, இது இந்த நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய வீடு. கைகளை சட்டி BWD தானே, BW நம்ம நாட்டில் போக்குவரத்துறை அமைச்சருடைய வீடு, பொதுப்பணித்துறை, நாட் ஏ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், PW மினிஸ்டர் பார்த்துக்கோங்க. அவர் வந்தார். ரொம்ப சந்தோஷம் பிரதர், எங்கள் வீட்டுக்கு வந்தது. இனிமேல் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மலேசியா வரலாம், அதிகாரத்தோடு நீங்கள் வெளியிலேயே பிரசங்கம் பண்ணலாம். இது உங்கள் கார்டு வச்சுக்கோங்க, என்ன உதவினாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நடக்கும். நாள் தான் ஜெபிச்சேன், ஃபர்ஸ்ட் டைமே கர்த்தர் வாசலில் திறந்தார். கைகளை இப்போ KL எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, கைகளை தட்டுங்களேன். கோலாலம்பூரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு நம்ம பசங்கள்லாம், நம்ம நாகர்கோவில் மதுரைக்காரங்களாம் இருந்தாங்க. என்னை பார்த்தா, அண்ணே என்னப்பா அம்மாவை பிடிச்சி அழுத மாதிரி என்னை அழுக வச்சு, என்னையும் அழுக வச்சு, உங்களை டிவியில் தானே பார்த்துருக்குறா, இங்கே கொடுமையாக படுத்துகிறாங்க அப்படின்னா. நீங்கள் நினைக்கிறீங்க வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பிலாம் இல்லைங்க. ஹோம் சிக், வீட்டுடைய நினைவு, அங்கே படுகிற கொடுமை, அங்கே இருக்கிற எல்லா நிலைமையும் அவங்க மனம் நொந்து தான் நிற்கிறாங்க. நம்மை பார்த்த உடனே இங்கே வேண்டாம் இருப்பா, கல்லெடுத்து எரிய வந்தவங்களாம் அங்கே கட்டி பிடிக்கிறான். நம்ம ஆள் 2-3 பசங்க நின்னாங்க, அண்ணே நான் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு தெரியாமல் ஒளிஞ்சு நிற்கிறேனே, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். நான் உடனே மந்திரிக்கு ஃபோன் பண்ணேன், பொது மன்னிப்பு கொடுத்து மந்திரிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுவார். நீ போகும் இடமெல்லாம் வெற்றி உண்டாகும் மகனை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் வல்லமைக்கு அந்த சக்தி இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. சேலம் பக்கத்து டேனிஸ்பர்ட் என்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த மாணாக்கரெல்லாம் படிக்க வைக்கிற பெத்தேல் ஸ்தாபனம் என்று ஒரு ஸ்தாபனத்தின் தலைமை அங்கே இருக்கிறது. அங்கே நடந்த ஒரு சம்பவம், சேகர் என்று ஒரு சமையல்காரர், அந்த ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு குக் ஒருவர் இருந்தார், சமையல்காரர். இந்து மார்க்கத்திலிருந்து இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டவர், வைராக்கியமான பக்தன். எப்பொழுதும் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வேற பாட்டே பாட மாட்டார். என் மருமையும் கூட, இன்னொரு மருமையும் இருக்கான், சின்னவன், சொல்லுவான், இந்த மாமாவுக்கு வேற வேலையே இல்லை, இழுத்தே பாடுறாரு. உங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்க திருவனந்தபுரக்காரங்க, எங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, 20 வருஷமா அண்ணன் வேற பாட்டே இல்லை, இது இழுத்து தான். என் சத்தத்துக்கு வேற பாட்டு பாட நல்லா இருக்காது. இப்போ பாடுறான், அநம்பிக்கைன்னு பாடுறான். நான் பாட நல்லா இருக்குமா சொல்லுங்க? நம்பிக்கையை தாயா அப்படி சொல்றான். நம்பிக்கையா? அம்மா அப்படின்னு, அம்மானா எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்க? தம்பிய தம்பி அப்படின்னு கூப்பிடுவீங்க. வீட்டுக்காரர எப்போ சொல்லுவீங்களா? அம்மாவா அம்மா அப்படின்னு கூட பாசம், அம்மா அப்படின்னு எப்படி இருக்கும்? செருப்படி நாய சொல்லுவாளா இல்லையா? இப்போ பாடுறான், சீசஸ்ன்னு காத்துறான். இதுவும் பாட்டுன்னு கிளவியெல்லாம் மரத்தானத்தில் பாடுறாங்களாமா. நம்ம பாட்டிமார் இல்லை, நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஆட்டன சும்மா செமாட்டங்க. என்ன கேட்குறானுங்க, என்ன நீங்கள் ஆட மாட்டேங்கிறீங்க, இடுப்பெல்லாம் வெட்டி ஆடுங்கண்ணே கொஞ்சம். நான் சொன்னேன், ஆடி ஓஞ்சி தான் உட்காந்துருக்குறேன். நான் டான்ஸ் மாஸ்டருங்க, திருநெல்வேலிக்கு அல்வாவா. நான் ஆடி ஓஞ்சி வேண்டான்னு பேயை விரட்டிட்டேன், அந்த பேய் உங்களை பிடிச்சிக்கிடுச்சு, ஆடுங்க. இந்த சேகர் அண்ணாச்சு ஒரே பாட்டு தான் பாடுவார். என்ன பாட்டு? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. பசங்கள்லாம் பேர் வச்சுட்டானுங்க, வல்லமை வருதப்பா. இப்போ இந்த அண்ணன் சேகர் அண்ணன் என்ன பாட்டு பண்ணாரு? வல்லமை உண்டு. அப்போ பேரும் வச்சுட்டாங்க, வல்லமை வருதப்பான்னு.
ஒரு நாள் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே இருக்க ஆசிரியர்கள் வருகிறாங்க. சமைச்சு போடுறதுக்காக சேகரனாச்சி வராங்க. இப்போ இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபரீத சம்பவம் நடந்தது. சேகரனாச்சி கால் வழுக்கி அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து விட்டார். இப்போ சுழல் அடித்து கொண்டு போய் குகைக்குள்ளே திணிச்சிட்டு போயிடுச்சு. கதறினார்கள், கூச்சல் போட்டார்கள். ஐயோ சேகரனாச்சி போயிட்டாரு. மீட்பு படை வந்தது, தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. பசங்களுக்கெல்லாம் அவர் மாரி கொள்ளை பிரியம். ஐயோ அண்ணாச்சி போயிட்டாங்களே, எப்பவுமே ஏசப்பா பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களே, இப்படி அநியாயமாக செத்து போயிட்டாங்களே, அழுதாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமே போச்சு, துக்கத்தோடு கதறினார்கள். தேடி தேடி பார்த்த 3 நாட்கள் ஆயிட்டு சடலம் கிடைக்கல. அவர் மீது மிகுந்த அன்புள்ள ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் பையன் 3ஆம் நாள் காலை அந்த நீர்வீழ்ச்சியில் போய், ஐயா அண்ணே போயிட்டீங்களா அண்ணே, என்னை எவ்வளோ அன்பாக கவனித்துக் கொள்வீர்கள். பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்ல சன்லைட் வெளிச்சம் வந்துச்சு, சூரிய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் குகைக்குள்ள நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு குரங்கு போல யாரோ உட்கார்ந்துருப்பது போல தெரிஞ்சது எனக்கு. கூப்பிட்டான், அங்கே யாரோ இருக்கிறாங்க போங்கன்னு. அங்கே விழுந்து விட்டால் தூக்கி எடுப்பதற்கு இப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேர் வந்து பல மணி நேரம் போராடினார்கள். போய் உள்ளே போய் வெளியே வந்தார்கள். கண்களை மிரள வைக்கும் ஆச்சரியம். சேகரனாச்சியை உயிரோடு கூட்டிட்டு வந்தாங்க, கைகளை தட்டி. எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி என்ன, எப்படி நடந்துச்சு? கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து கேட்டாங்க. என்னை தண்ணி இழுத்துட்டு போச்சு, குகைக்குள்ள சுருட்டி இழுத்துட்டு போச்சு. இன்னைக்கு நான் தொலைஞ்சேன், செத்துட்டேன்னு நினைச்சேன். உள்ள போகும்போது பார்த்தேன், இன்னைக்கு நாம் செத்து போயிடுவோம். அப்பவும் என் மனசுல ஒரு பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன பாட்டு? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். 3 முறை போய் வந்தேன். ஏதோ ஒரு வெள்ளை கரம் என்னை தூக்கி இந்த பாறை மேல உட்கார வச்சுட்டு போயிடுச்சு, கைகளை தட்டி. 3 நாட்களும் நான் யாராவது வந்து என்னை காப்பாற்றிவிட நம்பிக்கையோடு அதே பாட்டை தான் பாடிக்கொண்டிருந்தேன். என்ன பாட்டை? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் வல்லமையை நம்புகிற ஒரு மனிதன் 3 நாளில் உயிரோடு எழுப்பி வருவானானால், அவர் நம்பிய எத்தனை நாட்களாய் அவருடைய வல்லமையை நம்பியிருக்கிறாய் மகளே, உனக்கு கொடியேற்ற மாட்டாரா? உனக்கு வெற்றி கொடுக்க மாட்டாரா? உன்னை விடுதலையாக்க மாட்டாரா? இன்றைக்கு இரவு இயேசு உங்கள் அருகில் வந்து நிற்பார். மகாராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன், He is Almighty God, இறங்கி வருவார். தோல்வி மாறும். எந்த வீட்டில், எந்த தெருவில், எந்த வேலையில், எந்த வியாபாரத்தில், எந்த ஊழியத்தில் தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே தெருவில், அதே கிராமத்தில், அதே குடும்பத்தில், அதே வேலையில், அதே வியாபாரத்தில், அதே ஊழியத்தில் இன்று இரவு இயேசு உங்கள் தலையை உயர்த்துவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நீதியா யெகோவாயே சரணம் நந்தே சரணம். நீதியாம் யெகோவாயே திரு சரணம் நந்தே சரணம். நீதியா ചരുന്തവ പാദമിതന്നേ ശ്രീചരുന്തവ പാദമിതന്നേ ഹിതമകറ്റി പരിപാലിപ്പതന്നേ ശ്രീചരുന്തവ പാദമിതന്നേ ഹിതമകറ്റി
பரிபாலிப்பதென்று சரி சரி மாணிபமா பததரி பரிபமரிபாமரிபரி சரி ஒரு நனிசமிருப்பதான சுகமமனேரியாம் யெகோவையே சரணம் சரணம் നിന്നുടെ ജ്ഞാനം ദേവനിന്നുടെ ജ്ഞാനം താപമാറ്റിടുന്നു പാവനാശയ പാദസമാനം സരി സരി മാനിപമാനിപമ പരിപാമരിപാമരിപരി സരി ഒരു കരുണാരസമാനസമനി സമീപദാനസാമനീയ ശരണം
தரும் அவர் பாதமே நன்னே தரும் அவர் பாதமே நன்னே ஏதமகற்றி பரிபாலிப்பதே தரும் அவர் பாதமே நன்னே ஏதமகற்றி பரிபாலிப்பதே நீ சரி சரி மாணி மமாணி மம அசதனி மணி மமரி மாமணி மணி சனியொரு கருணாரசமானசமா கணிசமிஸ்வரால் அபியந்த சுகமம் நீதியா யெகோவையே சிறு சரணம் அல்லே சரணம் நீதியா ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. பக்கத்தில் கையை பிடிச்சி குளிக்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சண்டைக்காரன் தான் கிள்ளி கிள்ளி வச்சிடாதீங்க. இயேசுநாதர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் தான். கைகளை தட்டி நீதிமானோ பாடி மகிழ்கிறானாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இன்று இரவு நம்மச்சில் வந்திருக்கிறார். வெற்றி சிறக்க செய்கிற வெற்றி கொடி ஏற்றுவார். இரண்டாவது அன்பு கொடியாம். உன்னத பாட்டு 2:4 வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். நேச கொடி, அன்பு கொடி. தேவன் நம்மை அன்பின் கயிறுகளாக இழுச்சு கொண்டாராம். கைகளை சட்டி 1 யோவான் 4:7-8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள எவனும் அவரால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். God is love. தேவன் அன்பாகச்சான இருக்கிறார். 4 மணி நேரம் வாய்களையே பேசுறது இல்லைங்க. தேவன் அன்பா இருக்கிற அன்பா இருக்க பேசிட்டு வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டான். பேசுறதல்ல, செயலில் காண்பிப்பது தான் கிறிஸ்தவம். கைகளை தட்டி வேத புத்தகத்தை 2 கற்பனையாக பிரித்து ஆண்டவர் சொன்னார். முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது. இரண்டாவது அதுக்கு ஒத்திருக்க கற்பனை, உன்னை போல் உன் அயலானையும் நேசிக்க முடியுதா? தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்ம வேலைக்காரனை நேசிக்க முடியுதா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்க முடியாது. அவங்க கோழி வந்தாலே கல்லெடுத்து எறிகிறோமே. அவங்கள செத்த சபை பிரதர். நாம தான் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கினவங்க பிரதர். நெவர் சிஸ்டர். ஹீமன், மனுஷனை முத நேசிக்க ஆரம்பிங்க. கைகளை தட்டி. அவன் நெத்தியில் பட்டை போட்டிருக்கான், கழுத்தில் கொட்டை போட்டிருக்கான், அதனால நான் பிச்சை போடலைங்க சார். பரலோகத்துக்கே நீ போக முடியாது. நிறைய பேர் பிச்சை ஏங்க போடல, அவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எப்படிங்க போடுறது? ஆண்டவர் கிறிஸ்தவ ஏழைக்கு அல்லது விசுவாச ஏழைக்கு, நம்முடைய ஜாதியை சேர்ந்த ஏழைக்குன்னு எழுதுறீங்க. ஏழைக்கு இறங்குகிறவன். கைகளை தட்டி. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடனே கொடுக்கிறான். அது எந்த மதத்தை சேர்ந்தவன் பார்க்க கூடாது. ஏழையா இருந்தா இரக்கம் காட்டணும். அன்பு. இயேசு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக ரத்தம் சிந்தவில்லை. அப்படியானால் யூதருக்கு வெளிச்சம், இன்னும் ஜாதியானுக்கு வெளிச்சம், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்த்தது இன்னும் ஜாதியுடையவர்களுக்கு தான் வெளிச்சம் எழுதியிருக்கும். அப்படிலாம் எழுதலைங்க. என்ன எழுதியிருக்கிறது? அவர் உலகத்தின் வெளிச்சம். கைகளை தட்டி. I am the light of the world. நானே உலகின் ஒளி. கிறிஸ்தவன் மார்க்கமே அன்பு சார்ந்த விஷயம். இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான். பாருங்களேன், எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா டென்சிங் டான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது என்னை பார்க்காதவர்களுக்கு மிகுந்த கஷ்டம். நானும் வேலை செய்வேன், வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களும் வேலை செய்வார்கள். நானும் 2000 ரூபாய் பேண்ட் போடுவேன், வீட்டு வேலைக்காரனும் 2000 ரூபாய் பேண்ட் தான் போட்டிருப்பான்.
எனக்கு என்ன பிராண்டில் வாங்குறனோ அதான் என் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதை பெருமைக்காக இவர் நல்லவர் அப்படி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. அப்படி இல்லாட்ட என் மனசாட்சி உறுத்தும், பிரசங்கம் பண்ண முடியாது. நான் பேசுவதை வாழ்க்கையில் காண்பித்திருக்கிறேன், வாழ்றதை தான் பேசியிருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட போக மாட்டேன். கைகளை தட்டி என்னால் வாழ்ந்த முடிய விஷயங்களை மட்டும்தான் 30 ஆண்டுகள் பேசியிருந்திருக்கிறேன். வாழ முயற்சிக்கிறதை பற்றி பேசல, வாழ்ந்து முடிச்சவர் தான் பேசுவேன். அன்பு, நாம் மற்றமே வைத்திருக்கிற அன்பு. எரேமியா 31:3 சொல்ல, அநாதி சிநேகித்தின நான்மை சிநேகித்தேன், காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டேன். நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாங்கள் முதல்ல இயேசுமர் அற்புத கோபுரத்தை கட்டும்போது அங்கே கிறிஸ்டின்ஸே கிடையாது. அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் ஒருவர் தான் கிறிஸ்தவர். நாங்கள் போன உடனே அங்கே உள்ள எல்லா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம், இங்கே இன்னொரு அல்லேலியாக்காரன் வந்துட்டானா பயங்கர எதிர்ப்பு. பாருங்க, எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிலாம் செய்தார்கள். ஆண்டோடைய கிருபையினால நம்முடைய மிரக்கிள் டவர் எங்களுடைய கேம்பஸ் எல்லாம் கட்டி முடித்து எங்கே 2-3 வருஷங்கள் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை புரிய ஆரம்பித்தார்கள். அங்கே இருக்கிற எல்லா வீட்டிற்கும் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வேன், கைகளை தட்டி. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். நாங்கள் மற்ற மதத்தினரோடு வைத்திருக்கிற உறவை பார்த்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் மாறினார்கள். இப்போ அந்த ஊரே எனக்கு சொந்த மாதிரி ஆகிப்போச்சு. கைகளை தட்டி. எங்கள் வண்டி போச்சுன்னா அங்கே இருக்கிற அத்தனை மற்ற மதத்தை சேர்ந்த பெரியவர்கள், என் தகப்பன் வயசு இருக்கும், எழுந்து நின்று வணக்கம் சொல்வார்கள். ஐயா வணக்கம், கிளாஸ் இறக்கி விட்டு பேசுவேன், நல்லா இருக்கேன், சாப்பிட்டுட்டு போகலாம் ஐயா வாங்க கூடுவாங்க. யாரா என்னைய எதனால் சம்பாதிக்க? நாம் அல்லேலூயா போட்டு வசனத்தை சொல்லணும் அப்படிலாம் சம்பாதிக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் பொழுது நாம் பிரசங்கம் பண்ணாமலே கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். கைகளை தட்டி. நான் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கிற CNI கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்டேன். மற்ற எல்லா இடத்துக்கும் இந்த மாநிலத்தில் போயிருக்கேன், ஒரு சிலுவையை கூட பார்க்க முடியல. ஜபல்பூரில் இவ்வளோ பெரிய ஆலயம் இருக்கிறதே, உங்கள் முற்பதாக்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள்? எந்த பிரசங்கியார் வந்தார்? அமெரிக்காவில் இருந்தால் எந்த தீர்க்கதரிசி வந்தார்? இவ்வளோ பெரிய எழுப்புதல் எப்படி வந்தது? அவங்க சொன்னாங்க, எந்த பிரசங்கியார் வரல, எந்த கூட்டமும் நடக்கலைங்கய்யா. பண்டித ரமாபா என்ற ஒரு பிராமண இது அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பிரசங்கம் இல்லை, நல்லா கவனிக்கணும், என்னதான் வாழ்க்கை எங்கள் முற்பதாக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிட்டு. கைகளை தட்டி. மத பிரச்சாரம் பண்ணல, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லலை. ஆனால் அவங்க வாழ்ந்த விதம் அவர்கள் குலதெய்வத்தை எங்கள் குலதெய்வமாய் மாற்றியது. கைகளை தட்டி. நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு கரைஞ்சாதான் டேஸ்ட். உப்பில்லா பண்டம் குப்பையில், இட்லியில் உப்பு இல்லாட்டி தூர போட்டுருவோம். ஏன்? உப்பே இல்லை, சி எடுத்துட்டு போ. உப்பு போட்டது சாப்பிட்றோம். அப்போ உப்பு இருந்தால்தான் அந்த இட்லிக்கே உயிர் வருது. ஆனால் உப்பு எங்கே இருக்குன்னு தெரியாது. சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டோன்னு சொல்லுவோம், உப்பு சாப்பிட்டோம் ஏன்னு சொல்கிறோமா? ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தியாகமாய் மாறட்டும். கைகளை தட்டி. நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களுக்கு தியாகம் பண்ணணும். நாம பெருசு, நம்ம பெரிய ஆட்கள் காட்டுறதுக்கல்ல, நாம் மற்றவர்களுக்காக பணி செய்வது, நேசிப்பது. ஏசாயா 53:3 சொல்கிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. 1 யோவான் 1:10 வாசித்து பாருங்களேன். நாம் அவர்கள் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்ததினால அன்பு உண்டாயிற்று. ஏசாயா 49:15 பாருங்களேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்திலேயே சிறந்த அன்பு தாய் அன்பு தான். தாய் அன்புக்கு இணையாக ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த தாய் ஒரு குழந்தையை மறப்பாளா? கேள்வி வைக்கிறேன். மறப்பாள். எனவேதான் என்னுடைய வேதம் சொல்லுங்க, தாய் மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். விவரிக்கிறேன் கேளுங்கள். 1983-84 வாக்கிலே சென்னையில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பேங்க்கில் அதிகாரியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள்.
2 பெண் குழந்தைகள், 6 வயது ஒரு குழந்தை, 4 வயது ஒரு குழந்தை. கணவன் வேலைக்கு போன உடனே கணவனின் தம்பி அந்த வீட்டுக்கு வருவார். அவரோடு அசுத்தமான உறவை ஒன்றை வைத்திருந்தாள் இந்த பெண். ஒரு நாள் ஆங்கில மீடியத்தில் படித்துக் கொண்ட பிள்ளைகள் திடுதிப்பென்று பள்ளிக்கூடம் விடுமுறை என்று சொல்லிக்கொள்ளா நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தார்கள். சித்தப்பா இருக்கிறதை பார்த்தார்கள். அம்மாட்ட துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சா, சித்தப்பா எப்போ வந்தாரம்மா, சித்தப்பா எங்கே எதுக்காக வந்தார்னு அந்த பெரியவா கேட்டுக்கிட்டே இருந்தார். இவளுக்கு ஒரு பயம் பிடித்து கொண்டது. நம்முடைய இந்த தவறுதலை தன் பிள்ளைகள் பார்த்து விட்டார்களோ, கணவனிடத்தில் சொல்லிக் கொடுத்து விடுவார்களோ என்று அவள் பயப்பட ஆரம்பித்தாள். 10 நாட்கள் சென்றிருக்கும். உலகத்திலே தாய் என்பு பெரிதென்று சொல்வார்களே, அந்த தாய் தன் இரத்தத்தை எல்லாம் பாலாய் வார்த்து கொடுத்து தன் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுகிற அந்த தாய் என்ன செய்தால் தெரியுமா? பெரிய குழந்தையை அழைச்சாள், மடியில் படுக்க வைத்தாள். யாரும் இல்லாத சமயத்தில் அவளும் மெய் மறந்து போனாள். என் தாய் எவ்வளவு அன்பா இருக்கிறார் அந்த தலையை வருடி கொடுத்தாள். தன் தலையில் கட்டியிருக்கிற ரிபன் கயிற்றை எடுத்தாள், தன் பெற்ற மகளுடைய கழுத்தில் போட்டாள். கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சாள். குழந்தை கதறியது, அம்மா வலிக்குது, விட்டுருங்க அம்மா, ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க. கூச்சல் போட்டாள். கொஞ்சம் கொஞ்சமா ஈவு இறக்கம் இல்லாமல் கழுத்தை நெருக்கி அப்படியே கொலை செய்து போட்டாள். வைத்தியத்தில் கொண்டு போனாள். மூளை காய்ச்சல் வந்தது என்று சர்டிபிகேட் வாங்கி அடக்கம் பண்ணினார்கள். இன்னும் ஒரு வாரம் போயிருக்கும். 4 வயது குழந்தை. குழலினிந்து யாழினி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அம்மா என்று ஒரு பச்சிலம் குழந்தை அழைக்கும் போது அந்த தாயினுடைய இன்பம் சொல்லொன்னா இன்பம் பாருங்கள். அப்பா என்று அழைக்கும் பொழுது தகப்பன் அடைகிற இன்பம் இருக்கிறதே, சொல்லி முடியாது. எனவேதான் சொன்னான் வள்ளுவன், குழல் இனிது யாழினிது என்பர் தன் மக்கள் மலரை சொல் கேளாதவர். வீணை வாசிக்கிறதும் யாழை வாசிக்கிறதே இன்பம்ன்றான். அவன் யாருன்னா தன் குழந்தைங்க சின்ன பச்சிலம் குழந்தையுடைய அந்த வார்த்தையை கேட்காதவனா இருக்கலாம். யாழை விட வீணையை விட பச்சிலம் குழந்தையினுடைய குரல் இனியது என்று அந்த குழந்தையை அழைத்தாள். அதே போல மடியில் போட்டுக்கொண்டாள். அதே ரிபன் கயிற்றை எடுத்தாள், கழுத்தை நெரிச்சாள். கூச்சல் போடக்கூட பலமில்லாதபடி ரோஜா மலரை போல துடி துடித்து அப்படி கீழே விழுந்தது. அதையும் மூளைக்காய்ச்சல் வந்து மரித்து போனான். அந்த சர்டிபிகேட் வாங்க போனால் டாக்டர்களுக்கு சந்தேகம் வந்தது. போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள், விசாரணை செய்தார்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டது. 2 பேர்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் தள்ளினார்கள். அப்போ தாயும் மறக்கலாம், பெற்ற தாய் தன் குழந்தைகளை மறக்கலாம். நாகர்கோவில் இதே ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு சம்பவம். பிறந்த 8 நாளான குழந்தையை தன் குழந்தையை நாய்க்கு வீசி கொடுத்து அதை கடித்து தின்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் தாய். கேட்டார்கள், கள்ள காதலோடு சேர்ந்து அவன் சொன்னான், அந்த குழந்தையை கொன்று விட்டு வா, அவனை திருமணம் பண்ணிக் கொள்கிறேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அவனுடைய இன்பம் தான் எனக்கு பெரியது என்றாள். போலீசாரிடத்திலே சொன்னாள், பத்திரிகையில் வாசித்தேன். அப்ப தாயும் மறக்கலாம். ஒரு தாயும் தகப்பனும் குழந்தை 8 மாத மகனோடு சினிமாவுக்கு போனார்கள். ஆபாசமான காட்சி நடந்து கொண்டிருந்தது. குழந்தை பசி எடுத்து அழ ஆரம்பித்தான். தகப்பன் அந்த இன்பத்தை பார்த்து கொண்டு, அந்த ஆபாசமான காட்சியை பார்த்து கொண்டு, பேசாதடா என்றால் குழந்தை கேட்கவில்லை. தன் முரட்டு கை எடுத்து குழந்தையின் கழுத்தை பிடித்து ஒரே நெறியாக நெறித்தான். அந்த இடத்திலே செத்து விழுந்தது குழந்தை. சரீர சுகத்துக்காக தன் குழந்தைகளை கொன்றாள் தாய். கண்களின் இச்சைக்காக தன் குழந்தையை கொன்றான் தகப்பன். தாயும் மறக்கலாம், தகப்பனும் மறக்கலாம். தாயும் தந்தையும் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் கைகளை தட்டி. I am Lord, I am never forget you, daughter and son. He is a merciful God. இன்று இரவு அந்த தேவன் தான் அன்பில் சிறந்தவர். ஒரு தண்டு கொண்டு தந்தை அடித்தாள், தாய் வந்து அணைப்பள். தாய் அடித்தால் தந்தை அணைப்பன். 2 பேரும் அடித்தால் ஐயனே உன் பாதார கதியந்தி வேறொன்றுமில்லையே கைகளை தட்டி. தாயும் தந்தையும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்றாள். அன்பின் சொரூபி, அன்பின் இரட்சகர், அன்பின் தேவன், அன்பு கொடிய உன் மீது ஏற்றுகிறார். அவரை போல உன்னை நேசிக்கிறதற்கு இந்த உலகில் யாரும் இல்லை மகளே. அவரை போல நேசிப்பதற்கு இந்த உலகில் யாரும் இல்லை மகனே. சும்மா வாயில் எங்க சொல்லிக் கொள்ளலாம்.
எந்த மனைவியாவது கணவன் போன உடனே உயிரை விட்டு விடுகிறாளா என்ன? எங்கள் அத்தான் போனா போச்சும்பா, போனா எல்லாம் ஒன்றும் போகாது, எல்லாம் அவளுக்கு தான் வந்துடும். எந்த மனைவியாவது போன உடனே எவனாவது உடன்கட்டை ஏறி கலையில் விழுந்து செத்தா போய் விடுகிறான்? நெவர் பிரதர். நீ மரணத்துக்கு போகக்கூடாது என்று உயிர் கொடுத்த ஒரு தெய்வம், கைகளை தட்டி. நீ சாகக்கூடாது என்பதற்காக தானே சாபத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வம். அவர்தான் மெய்யான ஆண்டவருடைய அன்புள்ள சொருவி, அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக செய்து பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக செய்து பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக் கொள். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக் கொள். கல்வாரி என் மேட்டினில் கலங்கும் காற்றல் உண்டலோ, அவளையே கலக்கமே கர்த்தன் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரி என் மேட்டினில் கலங்கும் காற்றன் உண்டலோ, அவளையே கலக்கம் ஏன் கர்த்தன் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை சொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை இல்லையோ, மலர்கள் மத்தியில் வெட்கமோ, மருளாதே மன்னன் இயேசு பார். கல்வாரி கலங்கும் காற்றன் உண்டலோ, அவளையே
உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பு கொடி இன்று இரவு இயேசுவின் வல்லமை உள்ள அன்பு கொடி உங்களை அணைக்கும். பாசத்தை இழந்து தவிக்கிற பெற்றோர்களே உங்களை அணைக்கும். பாசத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளே உங்களை அணைக்கும். பாசத்தை இழந்து தவிக்கிற சகோதரிகளே உங்களை அணைக்கும். அன்பின் கயிர்களை இழுத்துக் கொள்வார், கைகளை சட்டி. அன்பு சகலவற்றையும் தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. ஒருவேளை காரணமெல்லாம் உங்களை பகைக்கிற மக்கள் மத்தியில் நீங்கள் நிற்கலாம். தெரியாதெல்லாம் பற்றி பேசுவான், கண்ணா பெண்ணா என்று உங்களை பற்றி அவதூறு செய்வார்கள். ஒரு ஊழியம் வளர்ந்தால் போதும், எப்படி அதை விளைவிக்கலாம் என்று திட்டம் போட்டு செய்வார்கள். பாருங்களேன், எவ்வளவு மோசமான அவதூறு காரியங்களை, தூஷணங்களை உங்களை பற்றி சொல்ல முடியுமோ செய்வார்கள். கவலையே படாதிருங்கள். ஒரு சின்ன விஷயம்தான் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும், ஊதி பெருசாக்கி கைகள் கால்களை வைத்து அதை அப்படி பரப்பி விடுவார்கள். அவர்கள் நினைப்பெல்லாம் அதோடு நீங்கள் தொலைந்து போவீர்கள். நெவர் பிரதர், நெவர் சிஸ்டர். இயேசுவின் அன்பு உங்கள் இருதயங்களில் இருக்கிறது. ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். பாஸ்டர் சாம் சுந்தரம் என்ற ஒரு பரிசுத்தவான் இப்பொழுதுதான் காலமானார். மதுரை வந்தபொழுது ஒரு செய்தியை சொன்னார். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் பேசிக் கொண்டிருந்தார். எல்லா ஊழியர்களை பற்றியும் தாறுமாறாய் பத்திரிகையில் எழுதும், தூற்றி திரிகிறது தான் தன் ஊழியம் என்று பிதற்றிக்கொள்ளும் ஒரு ஊழியரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். சிலருக்கு அதுதான் ஊழியம், வேற ஊழியமே இல்லை. மற்றவர்கள் வளர்ந்தால் போதும் இவர்கள் இருக்க முடியாது, நெருப்பில் உட்கார்ந்தது போல இருக்கும் அவர்களுக்கு. எதையாவது பேசுவார்கள். அவரா எல்லாம் பரசங்கமெல்லாம் நல்லா தான் இருக்குது, அவரை பற்றி தெரியாதா அப்படிமா. ஒன்று எதையாவது சொல்ல வேண்டும், சொல்லாமே முழுங்கிட்டு போம். ஒரு வீட்டில் ஒரு ஊழியம் செய்கிற அம்மாட்ட போய் இந்த பொண்ணு எப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை தான் மகனுக்கு எடுத்துக்கணும்னு ஆசை. ஒன்று பொண்ணு மோசம்னு சொல்லணும், இல்லை அது நல்ல பொண்ணுன்னு சொல்லணும், இல்லை இந்த பொண்ணை வேண்டாம் வேற பாருங்க, இல்லை என் மகனுக்கு எடுக்க போறேன்னு சொல்லணும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாகர்கோவில் நடந்த சம்பவம், அது என் வாயினால் எப்படி சொல்கிறது. நாங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயா பொண்ணை கட்டாமையே போயிட்டாங்க. சிலர் எப்படித்தான் அநியாயமாக பேசுவார்கள். இப்போ சாம் சுந்தரத்தை சொன்னார், பாஸ்டர் ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. என்னப்பா விஷயம்? ஒரு ஊழியக்காரனால பயங்கரமாக ஃபேமஸாக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார்ல, பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்தார்ல. ஆமாம், அவர் விழுந்து போயிட்டார் பாஸ்டர். என்னமோ சச்சின் டெண்டுல்கர் சிக்ஸர் அடித்தது மாதிரி. ஒரு தேவ மனுஷன் விழுந்து போகிறத எப்படி சந்தோஷமாக பேசுகிறான் பாருங்க. பிசாசின் மகன் அழ வேண்டாம். தன்னுடைய சகோதரன், தன்னுடைய ஆண்டவருக்கு வேலை செய்கிறவன் விழுந்து போன என்று அழ வேண்டாம். தாவீது அதை செய்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ எப்படிடா கை வைப்ப? கொன்னே போட்டான். சவுல் வந்து தாவீதுக்கு மச்சானா அல்லது சந்தோஷமா ஃப்ரெண்டா? கொல்ல வந்தவனை கொன்னதுக்கு அவனை வெட்டுறானுங்க. அதான் ஈசாயின் குமாரனாகிய தாவீது நீ இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார், கைகளை தட்டி. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சம்மை சகலவற்றையும் தாங்கும். பாஸ்டர் சாம் சுந்தரம் சிரிச்சாங்க. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன், அந்த பையன் விழுந்துட்டான் போலுங்க. தெரியுமா தம்பி, அது என்னத்துக்காக விழுந்தான் உனக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் விஷயம் தான் சொல்லுங்க பாஸ்டர். தான் பாஸ்டர் சொன்னார், அவன் நல்லா உடனானப்பா, சின்ன கல்லு தட்டி கீழே விழுந்துட்டான். மறுபடியும் மேலே பாப்பான், தூக்கி விட்டுருவார் அவரு. அவன் ஓடி முடிச்சிருவான். நீ அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு வந்தபோது உட்கார்ந்தே தான் இருந்த, இப்போ உட்கார்ந்துருக்கிற, கர்த்தர் வரும்போது உட்கார்ந்தே இருப்பப்போ அப்படின்னாரு. ஓடும் பொழுது விழுவான், விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட கர்த்தர் தூக்கி விடுகிறாராம். கைகளை தட்டுங்களா.
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி கட்டி பூர்வ நாளில் இருந்த போல ஸ்தாபிப்பு என்று வாக்கு கொடுத்தவர் மகனே உனக்காக வழக்காடுவார். கைகளை தட்டி. இன்ஃபீரியாரிட்டி வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம். குற்றங்களை அறிக்கையிடுங்கள், விட்டுவிடுங்கள். ஒருவேளை பாவம் செய்தால் விட்டுவிடுங்கள். அல்லது தாழ்வு மனப்பான்மை எங்கேயோ போயிருந்தால், அல்லது வீட்டில் ஏற்பட்ட புயல், எல்லா வீட்டுக்கும் ஏற்படுகிற சோதனை உங்களுக்கு வந்துடும். அதனால் இயேசுநாதர் ஊழியத்தை விட்டு, அவருடைய வாழ்வை விட்டு பின்னாடி போயிடாதீங்க. ஒருபடி முன்னாடி வாங்க. கைகளை சட்டி கம்பீரத்தோடு வாருங்கள். இயேசுவின் கொடி உங்கள் மேல் உயரும். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா. நீதிமொழி 20:19 சொல்கிறது, தூற்றி திரிகிறவன் சபிக்கப்பட்டவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்கிறது, சாத்தான் சகோதரர் பேரில் எப்பொழுதும் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறானா. நாமோ குற்றம் சுமத்த அழைக்கப்படவில்லை. விழுந்து போறன்னு தூக்கி எடுக்க, ஒரு பாரத்தை ஒரு சுமக்க, மற்றவர்களை தேற்ற, நம்மை இடிக்க அல்ல கட்டவே நம்மை கற்ற அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா 1:5 சொல்கிறது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீ பரிசுத்தமாக முடியாதரா, நான் தான் பரிசுத்தமாக்குவேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். அன்பு தம்பி, இங்கே ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிற. தாழ்வு மனப்பான்மையினால் செய்த சின்னஞ்சிறு தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு எங்கேயோ தூரமாய் ஆண்டவர் விட்டு நிற்கிறாய் மகனே. நெவர் பிரதர். இன்று இயேசு மறுபடியும் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். உன்னை மறுபடியும் கட்ட விரும்புகிறார். உன்னை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் வா. ஆண்டவரே, நான் ஏதோ தவறுதல் செய்து விட்டேன், அல்லது ஏதோனாலோ மனசாட்சியில் நான் சோர்ந்து போய் நிற்கிறேன். என்னை மறுபடியும் புதுப்பித்தரலும், என்னை மறுபடியும் எழுப்பியறலும், மறுபடியும் அன்பினால் நிரப்பும் என்று சொல். உடனே இறங்குவார், உடனே இறங்குவார், உடனே இறங்குவார். முன் இருந்த சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்வார். இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சமாதான கொடி. யோவான் 14:27 வாசித்து முடிக்கிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. I will give you my peace. என்னுடைய சமாதானத்தை தரேன். சினிமா கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற, சாராயம் கொடுக்கிற, கஞ்சா கொடுக்கிற, டாஸ்மாக் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க. பணம் கொடுக்கிற சமாதானம் இல்லம்மா. அது இல்லாட்டி நீ பிறகு சமாதான குலைச்சல் ஆயிரும். என்றைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்ற கைகளை தட்டி. என்னுடைய சமாதானம். சிலுவையில் போகும் பொழுது வெற்றி வீரனை போல என்னுடைய போனவேன் என்று சமாதானம். சிலுவை சுமக்கும் பொழுதும் வெற்றி வீரனாக ஜொலித்த என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இந்த சமாதானம் விலையேற பெற்றது. அது அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். வைரம், வைடூரியம், எஸ்பி, இந்திரநீலம், படிகை பச்சை, கோமேதகம், இப்படி நவரத்ன கற்களை மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, மறுபக்கம் என்னை பார்த்து ஆண்டவர் சமாதானத்தை வைத்துக்கொண்டு, இதில் 2இல் 1 எது வேண்டும் கேட்டால் எனக்கு சமாதானம் போதும். கைகளை தட்டி இருதயம் நிறைய சொல்கிறேன், எனக்கு சமாதானம். என் அன்புக்குரியவர்களே, சமாதானம் விலையேற பெற்றது. அது தேவனுடைய சமாதானம் என்பது அதை விட விலையேற பெற்றது. இந்த சமாதானத்தை கெடுக்கும் காரியங்களை குடும்பத்தை விட்டு பிடுங்கி எறிவோம். கைகளை தட்டி. சமாதானம் கெடுக்கும் ஒரு சில காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம். செருப்பில் சிக்கிய சிறுகல்லும் கண்ணில் விழுந்த சிறு துரும்பும் சமாதானத்தை கெடுக்கும். செருப்பில் சிக்கின சின்ன கல்லை பார்த்து பாருங்க, நிம்மதியாக நடக்க முடியாது. கண்ணில் துரும்பு விழுந்துட்டா நிம்மதியாக நடக்க முடியுமா? அதே போல சமாதான குலைச்சல். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லை. டிவோர்ஸ் கேசஸ் எத்தனை ஆயிரங்கள். எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ போன ஒன்னை இல்லாட்டி எனக்கு ஐஸ்வர்யா ராய் வந்திருப்பாருடி. இவனுக்கு இந்த கருமூஞ்சிக்கு இவளும் சொல்லுவா, என்னைய மட்டும் என்னவா மார்த்தாண்டவர்மா மகனே கேட்டான் இந்த அம்மாவுக்கு. இது உள்ளூர்லேயே விலை போலன்னு தான் அடுத்த ஊருக்கு கொடுத்துருக்கு. ஏங்க, உங்களுக்கு மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேல்டே உங்க கர்த்தர் கொடுத்த கணவன் தான். கைகளை தட்டி. உனக்கு ஐஸ்வர்யா ராய் கர்த்தர் கொடுத்த மனைவி. குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கக்கூடாது. பாருங்க, ஏவுகணை ஏவுறது.
ஆனால் இந்த சகோதரிகள் இருக்காங்களே, வம்பு கிழக்கிறதுல இவங்களுக்கு மிஞ்சி உலகத்தில் எந்த சிருஷ்டியும் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால், ஐயா எனக்கு கொஞ்சம் டீக்காக ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி தெரியுது, இன்னைக்கு ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, தெரியாதாக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கு லிப்ஸ்டிக் ஒன்று வந்திருக்காமல கேள்விப்பட்டேன். சட்டை வந்தது, சட்டையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, எங்கேயாவது பொட்டு ஒட்டி இருக்குதா, முடி ஒட்டி இருக்குதான்னு. ஒரு நீள முடி ஒட்டிருந்துச்சு, ஓ இங்கே பார்த்தான்னு அங்கேயும் தொடங்கியாச்சா, எங்கேயோ ஒட்டியிருக்குங்க, பஸ்ஸில் ஏறி வரும்போது ஒட்டியிருக்கோம். அடுத்த நாள் பார்த்தா ஒரு நரைச்ச முடி ஒட்டியிருக்கு, கிளவியும் விடலையா. அடுத்த நாள் கொஞ்சம் நீ கட்ட முடி ஒட்டியிருக்கு, சின்ன எங்களை மாதிரி. ஓ பாப் கட்டிங் கறிவே இருக்காளா. சும்மா இருந்தால் தானே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். பெண்கள் மன்னித்து விடுவார்கள், மறக்க மாட்டார்கள். ஆண்கள் மறந்து விடுவார்கள், மன்னிக்க மாட்டார்கள். இது விமென்ஸ் சைக்காலஜி, மென்ஸ் சைக்காலஜி படிக்கணும். இப்போ வாத்தியார் தனசிங்க வாத்தியார் வந்தார். எங்கள் ஸ்கூலுக்கு புது டீச்சர் ஒருத்தி வந்திருக்காடி, வசந்தி டீச்சர், தக்காளி பழம் மாதிரி கலர்னா, முடி இங்கே வர இருக்குடி, ஆனால் ஒன்று முகத்தில் கொஞ்சம் அரும்பு மீசை இருக்கு. அந்த மீசை எதுக்கு நீங்கள் பார்த்தீங்க, வாங்க இதெல்லாம் பார்க்கணுமா, விட்டுருங்க. அவளுக்கு மீசை இருந்துட்டு விட்டாச்சுங்க. வருஷங்க ஓடிச்சு, 12 வருஷம் ஆச்சு. எவ்வளோ வருஷம்? 12 வருஷம் கழிச்சு காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு காலோப்ரிக்ஸ் வாங்கி அடுக்க சொல்லிட்டு வாத்தியார் போயிட்டார் ஸ்கூலுக்கு. சாயங்காலம் 6:30 மணிக்கு வராரு. கரண்ட் கட்டு, தெரு லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இந்த செங்கலை வாங்கி இந்த மாதிரி வீட்டு வாசல் அடிக்கிறதுக்கு இவருக்கு தெரியாதில்ல, வந்து இடித்து கீழே விழுந்து இங்கே தொழிலெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கோபத்தில் வந்தார். என்ன பொண்டாட்டி நீ எல்லாம் செங்கலை வாங்கி அடிக்க வச்சுக்க சொல்ல வேண்டாம், கீழே விழுந்துட்டேன் பாரு. ஓ வசந்தி டீச்சருடைய அரும்பு மீசை பார்த்தவருக்கு இந்த செங்கல் பார்க்க தெரியாதாக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு. விடுவாளா சும்மா? வாயை திறந்துடாதீங்க, ரகசியத்தை சொல்லிடாதையா. 12 வருஷம் விட மாட்டான். வீட்டில் வம்பு இப்படிதான் வரும் பாருங்க. வம்புக்கு இழுக்கிறது. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. சண்டைக்காரியான ஸ்திரீயோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. ஒரு வீட்டில் எப்பவும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு வரவங்க விசுவாசிக தான், விஷ ஊசிக. அப்போ பாஸ்டர் ஒரு நாள் விசிட் பண்ணாரு. ஐயா இந்த பாவி பேய் மகனுக்கு கட்டி கொடுத்து. பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம், இந்த ஆள் ரொம்ப குடும்பப்படுத்த. அங்கே வந்து அபிஷேகத்தில் நினைதானே தட்டாப்படம் திட்ட போனார். பக்கத்து வீட்டில் விசாரிச்சிருவேமான்னு பக்கத்து வீட்டில், எம்மா எப்படிம்மா இப்போ பார்த்தாலும் சண்டையா? ஐயா அதை ஏன் கேட்குறீங்க, அந்த அம்மா சாதாரண அம்மான்னு நினைக்காதீங்க, அந்த பையன் பாவம், இவர் தஞ்சாவூர் தவளு, சர்ச்சில் தான் அந்நிய பாஷை பேசுகிறான்னு நினைக்காதீங்க, இங்கே இலக்கண பிணை இல்லாமல் பேசுவா. முதல்ல அட்வைஸ் பண்ணுன்னா இவளுக்கு பண்ணிட்டு போங்க அப்படிங்க சொன்னால் பாஸ்டரே அடிச்சு போடும். இந்த அம்மா நீ தான் தப்பு பண்ணி சொல்ல முடியாது. பாஸ்டர் ஏதோ மந்திரம் இருக்கு பாஸ்டர், ஏதோ ஜெபம் பண்ணி அந்த ஆளை கட்டுங்க பாஸ்டர். யாரை கட்டணுமா? புருஷனை. இந்த அம்மாமார்கள்லாம் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. எங்ககிட்ட, எங்களை மாதிரி உள்ள கிட்ட, ஐயா நான் ரசிக்கப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுறேன், இது என் மகன், இது என் மகா, இது புருஷன் பக்கத்து, இது பிசாசு. ரசிக்கப்படல ஐயா, பிசாசு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா சிஸ்டர்? இல்லை. அப்போ இந்த பிசாசு சம்பாத்தியத்திலாம் குடும்பம் நடக்குது. அதில் தான் எனக்கும் காணிக்க அனுப்புனீங்களா? ஆமாங்கய்யா. பிசாசுடைய சேலை, பிசாசுடைய வீடு, பிசாசுடைய காணிக்க எல்லாம் வேணுமா? அவர் பிசாசம். சிகரெட்டு பிடிக்கிறார் ஐயா, மாற்றுவார் ஆண்டவர். கைகளை தட்டுங்களேன். கர்த்தர் மாற்றுவார். உன் ஜெபம் வீணா போகாதுல்ல. பதறி பேசக்கூடாது. வீட்டுக்காருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிசாசெல்லாம் சொல்லாதீங்க, வாங்கி கட்டுவீங்க. பிசாசை பேர் பரண்டி விட்டுரும். இப்போ பாஸ்டர் நினைச்சாரு இந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை, ஒரு ஜெபம் பண்ணிட்டு கையை காலை ஆட்டி ஒரு 2 அந்நிய பாசையும் பேசிட்டு, மந்திர கட்டுருக்கு பாருங்க,
உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் யாரோ உங்கள் புருஷனுக்கு வச்சுருக்காங்க. அதனால சிஸ்டர் 2 வாரத்துக்கு நான் ஒரு 4 கல்லை மந்திரிச்சு தரேன். என்னத்தை மந்திரிச்சு தரேன்? 4 கூழாங்கல், சின்ன கல் இருக்குல்ல, மந்திரிச்சு தரேன். எங்கேயும் வைக்கக்கூடாது அந்த கல்லை, உங்கள் வாய்க்குள்ளேயே போட்டுக்கணும். என்ன உன் புருஷன் பேசினாலும் அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டா மந்திரம் பலிக்காது. பாரு, அடுத்த வாரத்துக்குலாம் ரசிக்கப்பட்டுருவான் பாரு. சரின்னு அடுத்த நாள் கல்லை ஒதுக்கியாச்சு. வீட்டுக்காரர் பேங்க் முடிச்சு வரும்போது தினம் நம்மளை போட்டு குடும்பியை பிடிச்சி ஆயிரால இன்னைக்கு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு அங்கே பிரியாணி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தாக சண்டை போடுறதுக்கு வந்தார். யார்? வீட்டுக்காரர். வந்து இவர் தொடங்குறாரு, என்ன பெரிய என்னடி கொண்டு வந்தா அப்படி இப்படின்னு. என்ன பேச இவளுக்கு வரும் கல் எடுத்துடாத. யார் சொன்னது? பாஸ்டர். ஐயோ பேசுறானே அட்டகனா. புருஷனுக்கு ஒரே ஆச்சரியம், ரசிக்கப்பட்டாளா? பதிலே பேச மாட்டேங்கிறா. சரி, அடுத்த நாள் வந்து சண்டை விட்டாரு. அருவாளை தூக்குமானா, கல்லு எடுத்துடாத, அடக்கிட்டா. 3ஆம் நாள் புருஷனே ஐயோ சாந்தமாயிட்டா போலுக்க, கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வந்தார். இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ புருஷனுடைய பெய் கொஞ்சம் போயிருச்சு போலுக்க. அடுத்த நாள் சேலை வருது. ஹேய் பரவாயில்ல, கல்லுக்கு பயங்கர எஃபெக்ட் இருக்கு, சோத்தனம் உள்ள கல்லை வச்சுக்கிட்டா. அடுத்த நாள் ஒரு நெக்லஸ் வருதுங்க. ஒரு வாரத்தில் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்வீஸ்க்கு போக ஓட்டமாக ஓடுனா. பாஸ்டர் வீட்டை போய் தட்டினா, பாஸ்டர் கதவை தட்டு. என்னம்மா விஷயம்? பாஸ்டர், உங்களை மாதிரி மந்திரவாதியை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை பாஸ்டர். 4 கல்லில் இவ்வளோ விஷயமா? நகை வந்துருச்சு, நெக்லஸ் வந்துருச்சு, அல்வா வந்துருச்சு, சேலை வந்துருச்சு, இப்போ சண்டையே இல்லை பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், என் குடும்பத்தில் எப்போ சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் ஒரு 4 கல் மந்திரிச்சு தாங்க. பாஸ்டர் சொன்னார், அம்மாடி மந்திரம் கல்லில் இல்லை, உன் வாயில். நீ வாய் அடக்கி கொண்டிருந்தா உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சந்தேகம் குடும்ப சாதனத்தை கெடுக்கும். ஒருவர் தாழ்ந்து போங்கள், விட்டு கொடுங்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமான சத்ரு கூட சமாதானமாக இருக்கும்படி செய்வாராம். ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை கட்டியிருக்கிறார். இந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடக்கட்டும், வேத வாசிப்பு இருக்கட்டும். கணவன் கர்த்தருக்கு பிரியமல்லாது உங்களுக்கு பிரியமாக செய்தால் வம்புக்கு வம்பு இழுத்து நீங்கள் போட்டி போடாதீங்க, முழங்கால போடுங்க. கர்த்தர் அவரை மாற்றுவார். கைகளை சட்டி கொட்டி பரலோகமாய் உங்களுடைய குடும்பம் மாறும். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடுங்கள். சமாதானம். இயேசு அந்த வீட்டுக்குள்ள எத்தனை சந்தோஷம்! கைகளை தட்டி. ஒரு முறை இயேசுநாதர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஒரு சிமெண்ட் கடைக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும். இத்தனாம் தேதி தந்துறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பிரேட் ஒரு கட்டுறதுக்கு ஒரு பகுதி, ஒரு ரூம் கட்டுறதுக்காக. அந்த அவர், அண்ணே நீங்கள் பெரிய ஆள்னா 1 கோடி ரூபாய்க்கு, நம்மளை அப்படித்தான் நினைக்கிறான், 1 கோடி ரூபாய்க்கு கூட கொடுக்குறேனே, பையா கொடுத்துருக்கேனாரு. இத்தனாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஊழியக்காரன் வார்த்தையை விட்டுட்டா கரெக்டாக நடக்கணும். அது வேற பணமே வரல. எனக்கு ரொம்ப கஷ்டம். காலையில் கொடுக்கணுமேனே நான் உபவாசம் பண்ணேன் 3 நாளாக. ஆண்டுட்டு பதிலே வரல. இரவு 1:30 மணிக்கு அவர் வந்து அந்த எங்கள் வீட்டு சோபாவில் ஒரு வெண் வஸ்திரம் தரித்து அவர் உட்காந்துருக்கா, பேசவே மாட்டேங்கிறார். நான் சொன்னேன், 3 நாளாக உபவாசம் பண்ணி கத்துறேன், இந்த 4.5 லட்சம் ரூபா விஷயத்தை கொஞ்சம் பேசுங்களேன். சிரிச்சுட்டு சொன்னார், பரோடா ரிசர்வ் பேங்கே வந்து உனக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், 5 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறேடா அப்படின்னாரு. கைகளை தட்டி. உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், நீ போய் 5 ரூபாய்க்கு 3 நாளாக கஞ்சி குடிக்காம கிடந்து செத்துக்கிட்டு கிடக்கிறேன்னாரு. காலையில் ஒரு அம்மா வந்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, அதுக்கு 4 மடங்கு மேலே. கைகளை தட்டுங்களேன். அப்போ நான் எழுதின ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்காக பாடுறேன். இன்றைக்கு எங்கள் வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடிச்சு. ஹல்லேலூயா. கடபாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு, கர்த்தர் இயேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே. செல்வம் வந்துச்சு, நிரம்பி வழியுது,
குறைவெல்லாம் நீங்கி நிறைவு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே, வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது, வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு பலமும் வந்துச்சு, சுகமும் வந்துச்சு பலமும் வந்துச்சு. விடுதலை விடுதலை விடுதலையே, விடுதலை விடுதலை விடுதலையே. இன்னைக்கு எங்க வீட்டிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. பழைய பாவ தொல்லை எல்லாம் பாழாய் போனது, பழைய பாவ தொல்லை எல்லாம் பாழாய் போனது. இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு வந்தது, இயேசுவின் இரத்தத்தால் நிம்மதி வந்தது. நடையும் மாறிச்சு உடையும் மாறிச்சு, நடையும் மாறிச்சு உடையும் மாறிச்சு. நாவெல்லாம் இயேசு துதிய மாறிச்சு, நாவெல்லாம் இயேசு துதிய மாறிச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. உன் குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது, உன் குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது, குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. பாவ நீங்கிச்சு சாப நீங்கிச்சு, பாவ நீங்கிச்சு, சாப நீங்கிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு, இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. கைகளை தட்டி பேய் சத்தமின்றி ஓடி போனது, சண்ட பேய் சத்தமின்றி ஓடி போனது. சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது, சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது. துதியும் வந்துச்சு ஸ்தோத்திரம் வந்துச்சு, துதியும் வந்துச்சு ஸ்தோத்திரம் வந்துச்சு. நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு, நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. கைகளை தட்டி. எத்தனை குடும்பத்தில் சண்டை சண்டை சண்டை, ஓயாத சண்டைய, சமாதானமே இல்லை. அப்படி சொல்லுங்க, வலது கை உயர்த்தி காண்பீங்க. சமாதானம் இல்லாமல் இருக்குங்க பிரதர். எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சொல்கிறவங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் ஜெபிக்க போகிறேன்.
ஜெபிக்க போகிறேன். குடும்பங்களில் சமாதானம் இல்லை. நல்லா அப்படியே எழுப்பி நிற்கிறீங்களா? அதே இடத்துல எழுப்பி நில்லுங்க. கை வைத்தவங்க அதே இடத்துல எழுப்பி நில்லுங்க. சண்டைங்க ஐயா எல்லாம் சமாதானமே இல்லாமல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். எத்தனை குடும்பங்களில் சமாதான குலைச்சனா சண்டை ஓயாத சண்டை இருக்கிறதோ அத்தனை குடும்பத்தின் மீதும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவர்கள் மேல் சித்த இயேசு கிறிஸ்து வெற்றி சேர்ந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. வல்லாத சண்டை பிசாசே அந்த குடும்பத்திற்கு வெளியே போ. தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்தை நிரப்பட்டும், கொட்டி பரலோகமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயந்தது நடக்காது. என் கரத்தில் அடங்கி இரு, நான் மேன்மை உனக்கு காண்பிப்பேன். உன் சாபம் உன்னை விட்டு நீங்கும், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you. அன்பு மகளே, நான் சொல்றது உண்மைதானே? மலையாளமா தமிழா? உண்மைதானே? That's right. கைகளை தட்டி God should the pound of the name. அன்பு சகோதரனே, போராட்டத்திற்கு மேல் போராட்டம், சரீரத்திலே போராட்டம். சத்ருவின் வல்லமையிலிருந்து இயேசு இப்பொழுது விடுதலையாக்க விரும்புகிறார். பிடிங்க, படுக்க வச்சு. Come out. இயேசுவின் வல்லமை நிறைந்த கரம் இப்பொழுது உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. Holy Spirit of God. அன்பு ரட்சகனே, கடன் பாரத்தினால் மனம் நொந்து வந்திருக்கிற அன்பு சகோதரனுக்கு காண்பிச்சீர். முன்னாடி வந்திருக்கிறார் அப்பா. இந்த கடங்கார பிசாசை பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தரும். 48 தினங்களுக்குள் ஒரு மாற்றம் வரும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தாயானால் மகிமையான வாசலை திறப்பேன். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பிரதர் வினோத், நான் சொல்றது உண்மைதானே பிரதர்? தட்ஸ் ரைட். கைகளை God for the power of the name of Jesus name. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வீசட்டும் காற்று, வீசட்டும் வீசட்டும் காற்று, வீசட்டும் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். வீசட்டும் காற்று, வீசட்டும் வீசட்டும் காற்று, வீசட்டும் கர்த்தரின் சேனைகளை எழுப்பிடட்டும், கர்த்தரின் சேனைகளை எழுப்பிடட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வாங்க சீக்கிரமா. நான் வெளிச்சத்தை பார்த்தேன், வல்லமையை தரிசித்தேன். எனக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் பாஞ்சு. வாங்க வாமானே, ஓடிவா ஓடி ஓடி ஓடிவா. இங்கே ப்ரேயருக்கு வரும்போது அங்கிள் எனக்கு கண்டிப்பாக ஜீசஸ் பார்க்கணும், எனக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது எனக்கு ஜீசஸை பார்க்கணும், ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்போது இங்கே நின்று அங்கிள் வந்து வல்லமை இறங்கட்டும் அப்படி சொன்ன அந்த ஒரு செகண்டில் என்ன தெரியல, நம்ம 1000 வாட் அப்படி கரண்ட் வந்து மேலே விழுந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. என்னால் நிற்க முடியல. நான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கேம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் பேர் என்ன? ஜெனி அங்கிள். ஜெனியை இயேசு தொட்டிருக்கிறார் அங்கிள். அது மட்டும் இல்லை, நான் கீழே விழுந்ததுக்கப்புறம் நான் அப்பா உங்கள் தரிசனத்தை பார்க்கணும், உங்கள் தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு கருப்பாக ஏதோ சம்திங் ஒரு கிளாத் அப்படி விலகுற மாதிரி அப்படி போயிட்டு ஒரு அப்படி ஒயிட்டாக ஒரு கிளாத் அது அப்படியே வந்து
கவர் ஆயிடுச்சு. Are you happy now? I'm so happy, uncle. Jesus, praise to the Lord. கைகளை தட்டி, God send the power in the name of Jesus. And the Holy Spirit in the name of Jesus' name. நான் அந்த இடத்துல நின்றுட்டு எனக்கு ஏசப்பாவை பார்க்கணுன்னு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என் மேலே தாங்க முடியாத ஒரு இந்த ஷாக் வந்து அடிச்சது மாதிரி என்னால் நிற்கவே முடியல. அப்படி இருந்துச்சு. ஒரு சந்தோஷமா இருக்கே மகளே. ரொம்ப ஏசப்பாவை ஜீவிப்ப. உன் பேர் என்ன? சுபிதா. சுபிதாவே தொட்ட நம்முடைய ஆண்டவர். இன்னும் அந்த வல்லமை வேணும். God send the power. கண்ணமுடு. God fill the Holy Spirit in the name of Jesus. Hello. படுக்க வச்சிருங்க. படுக்க வைங்க. என்னுடைய வல்லமா வந்து மாதிரி இருந்துட்டு உள்ளே முகத்தை பார்க்கட்டும் எல்லாருமே. உள்ளே இருந்துட்டு மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. என்ன மகளே? பேர் என்ன? ஜெயந்தி. ஜெயந்தியே நம்முடைய ஆண்டவர் தொட்டிருக்கிற. God send the power in the name of Jesus. Fill the Holy Spirit right now. என்ன தம்பி, என்ன ராஜா நடந்துச்சு சொல்லுங்க. ஜபிச்சவரை கரண்ட் வந்து ஸ்டாக் அடிக்கும் போது என்ன தொட்டு பரிசுத்த அப்படியே சத்தி என் மேல பகிர்ந்தது. சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்ன தம்பி? ரோபன். என்ன வேலை செய்றீங்க? காய்கறி கடையில் வேலையை வரேன். காய்கறி கடையில் வேலை செய்றீங்க. இப்படி ஒரு ஷாக்கு பார்த்ததே இல்லை. இல்லை பார்த்தது. சந்தோஷமா இருக்கா கஷ்டமா இருக்கா? சந்தோஷமா இருக்குது. இன்னும் வேணும்? இனியும் வேணும். எவ்வளவு வேணும்? இனி அதிகமான அநேகர் சுவிசேஷம். கண்ணை மூடுங்க. அடிச்சு கிடிச்சு யாரையும் தள்ளி விட்டுறாதீங்க. என்ன கண்ணை மூடுங்க. Jesus name, God for the Holy Spirit, the name of Jesus, fill Lord. God, Jesus. Wow. நான் கடந்த 21 days fasting prayerல ஆண்டவர் என்ன அபிஷேகத்தினால நிரப்பணும். 21 days fasting prayer. Okay. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினதுன்னா பொறுமையா இருன்னு. அப்போ இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் ஆரம்பத்தில் ஒரு ப்ரிப்பரேஷனோட இருந்தேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் என்னை நிரப்பணும்னு. இப்போ வந்து பாஸ்டர் என்னை வந்து தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில்னஸ் என்னை வந்து ரவுண்ட் பண்ணி நின்னது மாதிரியே ஃபீல் பண்ணேன். சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி உடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தின் பிள்ளையா God the Holy Spirit. பேர் என்ன மகளே? உன் பேர் என்ன? வினிதா. வினிதாவை இயேசு சந்தித்திருக்கிற. கையை தட்டுங்களே. நிறைய நாளாக இசப்பட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் உண்மை அனுபவிக்கணும்னு பாஸ்டர் கை வச்சதும் என்ன நான் எங்கேயோ ஆழத்துக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. அப்போ நான் அப்படி கீழே விழுந்தேன். இசப்பா நான் தரிசித்தேன். சந்தோஷமா இருக்கேம்மா. ஆண்டவருக்காக வாழ்வ. பேர் என்ன? ரூபியா பியூட்லின். ரூபியாவை இயேசு சந்தித்திருக்க. God send the power in the name of Jesus right now. God for the Holy Spirit. Jesus name. ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தபோது இயேசுவோட வல்லமை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிரைட் ஆன அப்படியே ஒரு வெளிச்சம் அப்படியே ஒரு ஷாக் மாதிரி அப்படியே தள்ள அப்படி இருந்த மாதிரி. சந்தோஷமா இருக்க. இயேசுக்காக ஜீவிப்ப. பேர் என்ன மகளே? பேபி ஷாமினி. பேபி சாமினியை இயேசு சந்தித்திருக்கிறார். கைகளை தட்டி God send the power in the name of Jesus. படிங்க. படுக்க வச்சு. Holy Spirit. வா மகளே. ஓடி. என்ன நடந்துச்சு? நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா மேலே ஏதோ ஒரு கரை என்ன வந்து தொட்டது மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? சந்தோஷமா இருக்கியா? பேர் என்ன? அனுஷா. அனுஷாவை இயேசு தொட்டிருக்க. கைகளை தட்டி God in the power in the name of Jesus. Jesus the name of God. கைகளை தட்டி. என்ன ராஜா என்ன நடந்துச்சு? நீங்க வந்து தள்ள கை வச்ச உடனே எனக்கு உள்ள ஏதாவது ஆரோ ஒன்று வந்து ஷாக் அடிச்ச மாதிரி உள்ள வந்தது. ஒரு ஆழத்துக்குள்ள போற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு உள்ள இருந்த எல்லாம் பாரம் வந்து நீங்கி வந்து எல்லாம் மனசு சந்தோஷமா. அப்படி என்ன பாரம் வந்துச்சு? எல்லாம் அப்படி போற மாதிரி எல்லாம் கஷ்டமா இருந்த எல்லாம் போற மாதிரி சந்தோஷமா இருக்க. இயேசுவுக்கு ஜீவிப்ப. பேர் என்ன மன? கிளின்டன் பிரிட்டோ. பில் கிளின்டன். அந்த ரேங்க் வர போற கிளின்டன் பிரிட்டோவை இயேசு சந்தித்திருக்க. God send the power in the name of Jesus. Fill the Holy Spirit. வாமனே ஓடி வா. இங்க வா. பக்கத்துல வா. எதுக்கு தூரம்? இங்க இரு. என்ன நடந்துச்சு சொல்லு. நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தப்போ பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணப்போ என் உடம்புல ஏதாவது புல் அடிக்கிற போல இருந்து நான் அப்படியே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன். இப்போ சந்தோஷமா இருக்கியா துக்கமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு. அந்த அனுபவமே உனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் பேர் என்ன ராஜா? அஸ்வின். என்ன பண்ணிட்டு இருக்க?
படிச்சுட்டு. அஸ்வின் அஸ்வின் 2 நாளா பேரை சொல்லி கூப்பிட்டாரு. கவனிச்சியா இல்லையா? கவனிச்சியா? அப்ப எதையாவது உணர்ந்தியா சரத்துல? என்னதாவது அனுபவப்பட்டியா சரத்துல? இல்ல. இன்னைக்கு தொட்டுட்டாரா ஆண்டவர்? அஸ்வின் இயேசுனை சந்திக்கிறார் என்றார். கைகளை தட்டி அஸ்வினை இயேசு தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி God's the power in the name of Jesus name. படிக்க வச்சிருங்க. Holy Spirit of God. பாஸ்டர் இப்போ பாஸ்டர் என்ன மேலே கை வச்சாடு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, என்னதாச்சு, நான் விழுந்து. Fell down. Yes. Are you happy now? Yes. Accept the Lord. Yes. Savior. Yes. Yes. Your name please? Sahil. 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 ஷாகில தொட்டவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டுங்க. God's the power in the name of Jesus. ஹலோ படுக்க வச்சிருங்க. உள்ள வந்துட்டாரு. என்ன மக்களே சொல்லு. நான் இயேசுப்பட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், பரிசுத்த ஆவியால நிரப்பணும். அப்போ உடனே பாஸ்டர் தொட்ட உடனே ஏன்னா மேலே நல்லா கூலாகி அப்படியே கீழே விழுந்துட்ட. சந்தோஷமா இருக்கே மக்களே? சந்தோஷமா இருப்ப அப்பா மாதிரி. சூப்பரா? அல்லேலூயா. கையை தட்டுங்களே. God's in the power of the name of Jesus. God's the Holy Spirit. Holy Spirit. Thank you Jesus. என்ன மகளே சொல்லுங்க. முதல்ல எனக்கு இங்கே வர தகுதியே இல்லை. இங்கே உள்ள ஃபாஸ்ட் என்ன கூட்டிகிட்டு வந்தது. நான் கடந்த நாள் தான் ஞான ஸ்நானம் பெற்றேன். நான் பாஸ்டர் சொன்னப்போ நான் ஒரு பாவியனை ரட்சிக்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு ஒளி வந்து மேலே என்னால் இருக்கவே நான் என்ன சொல்லேன்னு எனக்கு புரியாமல். சந்தோஷமா இருக்க ரொம்ப சந்தோஷம். பாருங்க என்ன ருசித்திருக்கிற ஆண்டவர் எப்படி ருசித்திருக்காரு பாருங்க. கைகளை தட்டி God's the power. உன் பேர் என்ன மகளே? அனுஷாவை இயேசு சந்தித்திருக்கிறார். God bless you. God's the power in the name of Jesus right now. எத்தனை சந்தோஷம். தேனினும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா சன்னதியில் எப்போ நான் அப்பாவும் சன்னதியில் எப்போ நான் வந்திருப்பேன் திருமுகம் கண்டு திருமுகம் கண்டு திருச்சியில் மூடுவே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்?
இயேசுவை இரட்சகராய் குலதெய்வம் ஏற்றுக்கொள்ள வலதுகை உயர்த்தி காண்பீங்கள். நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.